சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். திருசக்தியாரின் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சார் தயாரா இருக்காரு, வாங்க கேள்விகளை கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம் அரவிந்த், சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க? நானா அதான் ஒரு வகையில் திமுக ஆட்சியில் செழிப்பா இருக்க மாதிரி தெரியுது சார். திமுக ஆட்சியில் ரொம்ப செழிப்பா இருக்க மாதிரி தெரியுது. செழிப்பா இருக்கா மாதிரியா சிரிப்பா இருக்கா மாதிரியா? என் காதுல சிரிப்பா இருக்கா மாதிரி வருது. எவ்வளோ வேணாலும் சிரிப்பா இருக்கலாம், சிரிப்பா சிரிச்சிடக்கூடாது, அது மட்டும் பார்த்துக்கணும். கேளுங்க. ஓகே சார், மக்களுடைய கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சிருவோம் சார். முதல் கேள்வி கடலூர்ல இருந்து மயில்சாமி. தமிழக முதல்வர் நடத்திய பேரணியை பார்த்து பயந்து போய் பாகிஸ்தான் போரில் பின்வாங்கியது தானே, தங்கள் கருத்து என்ன? அப்படியா சார்? அது நீங்க சொன்ன மாதிரி சிரிப்போட தான் தொடங்குதோ? நான் அதுதான் சிரிப்பான்னு கேட்டேன். நீங்க செழிப்புன்னு சொன்னது என் காதுல சிரிப்புன்னு வந்துச்சு. கரெக்டாக தான் கேள்வியும் வருது. பேரணி நடத்துனாங்க. ஏன்னா அது வழக்கமாக அப்படி தான் சொல்லுவாங்க. இவர் கூட திமுக ஐடி விங்லேயும் இந்த மாதிரி போட்டுக்கிட்டு இருக்காங்க. பின்னாலேயே பார்த்தா நம்ம கருணாஸ் புலிப்படைன்னு என்னமோ வச்சுருக்காரு. அவர் இப்போ திமுகவோட ஏதாவது கூட்டணி சேர்ந்தா ஒரு சீட் தருவாங்கன்னு எதிர்பார்க்குறாரு. அதுக்காக கொஞ்சம் திமுக ஆதரவாக தான் சமீபத்தில் பேசிக்கிட்டு இருக்காரு. அது சரி, அதெல்லாம் அரசியல், தேர்தல் அரசியல். அவர் இங்கே பேரணி இவ்வளவு பேரை வச்சுக்கிட்டு வீரமாக புறப்படுறாங்க அப்படின்னு ஒன்றே அங்கே போர் நிறுத்தம். இதை விட ஒரு காமெடி. அதாவது என்னை கேட்டால் கருணாஸ் போன்றவர்களும் சரி, இந்த ஐடி விங்கில் இருக்கிறவங்களும் சரி, அவரை ஹீரோவாக காமிக்கணும். யாரை? முதல்வர் ஸ்டாலினை. இப்படி அகில உலக காமெடினா சார்லி சாப்ளின் மாதிரி ஒரு காமெடினா ஆக்கிடக்கூடாது. இவங்க இங்கே பேரணி பண்ணுறாங்கன்னு பாகிஸ்தானுக்கு தெரிஞ்சு போய் பாகிஸ்தான் பயந்து போய் சொல்றதுல ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கணும். வாய்ப்பு இருக்கும் சார், வாய்ப்பு இருக்கும் சார். திராவிடத்தை பார்த்து பாகிஸ்தான் இல்லை இது வழக்கம்தான், ஒன்றும் புதுசு இல்லை. அந்த காலத்தில் மெரினா பீச்சில் காலையில் டிஃபன் சாப்பிட்டுட்டு மதியானம் லஞ்சுக்கு போகிற வரைக்கும் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் உண்ணாவிரதம். இந்த பக்கம் ஒரு கூலரு, இந்த பக்கம் ஒரு கூலரு, இந்த பக்கம் ஒரு அம்மா, அந்த பக்கம் ஒரு அம்மா உட்காந்து வச்சுக்கிட்டு அவர் இலங்கையில் சிங்கள அரசு போர் நிறுத்தம் பண்ணணும்னு சொல்லி உண்ணாவிரதம் இருந்தாராம். திடீர்னு மத்தியானத்துக்குள்ளே போர் நிறுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களா. அவர் வீட்டுக்கு எந்திரிச்சு போயிட்டார் கலைஞர். அப்புறம் யார் சொன்னாங்க அப்படின்லாங்க, போர் நிறுத்தலை. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லாம் பார்த்தீங்கன்னா விடுதலை புலி பிரபாகரனை அவர் சமாதான கொடியேந்தி வர்றதுக்கு தயாராக இருந்த பொழுது அந்த சமயத்தில் வேண்டுமென்றே சுட்டு அது இது பண்ணிட்டாங்க. அதாவது போரில் அவரை தோற்கடித்திருந்தால் அது வேறு விஷயம். அதாவது மேலும் மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக சமாதான கொடி அப்படின்னு வரும்பொழுது யாராக இருந்தாலும் எந்த போர்லையுமே அது ஒரு நடைமுறை. அந்த சமயத்தில் தாக்குதல் நடத்தக்கூடாது. அதை மீறி அதை செய்தார்கள். அவருடைய பிரபாகரன் அவருடைய பையன், அந்த பாலச்சந்திரன் பையன், சின்ன பையன், ஒன்றுமே தெரியாத அந்த பச்சளம் பாலகனை கொண்டாங்க. அந்த அவங்க அம்மா பார்வதி அம்மா ட்ரீட்மெண்ட்டுக்காக இங்கே வந்தபோது கலைஞர் உள்ளே விட மாட்டேன்ட்டார். தமிழ்நாட்டுக்குள்ளே இந்தியாவுக்குள்ளே இமிக்ரேஷனில் சொல்லி அந்த அம்மா விட வேணாம், ஏதோ ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்தாங்க. எதுக்காக சொல்கிறோன்னா, இவங்க இப்படி தான் அங்கே போர் நிறுத்தம் நடந்துச்சுன்னா, போர் நிறுத்தமே நடக்கலை, நடக்காத போர் நிறுத்தத்துக்கு நாங்கள் தான் காரணம்னு சொன்னவங்க ஏதாச்சும் காக்கா உட்கார பணம் ஆயிடுச்சு இவங்க பேரணி. இதில் கூட அதில் வேடிக்கை பார்த்தீங்கன்னா என்னன்னா, சரி பேரணி ரைட்டு, அது வரைக்கும் இந்தியாவோடு நாங்கள் அப்போ கூட இந்தியாவோடுன்னு சொல்லலை, இந்தியா இராணுவத்தோடு நாங்கள் இந்தியா வேறு, இந்திய இராணுவம் வேறு வேறையா? இது ஒன்றும் பாகிஸ்தான் இல்லை. பாகிஸ்தானில் அரசு வேறு, இராணுவம் வேறு. அவர் ட்ரம்ப்போ வேன்ஸோ கூப்பிட்டு, ரூபியோவோ கூப்பிட்டு பேசின போது, ஷெபாஸ் ஷெரீஃப்கிட்ட கூப்பிட்டு பேசின போது போர் நிறுத்தம் பண்ணுங்க, இது தாங்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் ஒன்றும் பண்ண முடியாதுங்க, எல்லாம் அந்த இராணுவ தலைவர் அசீம் முனீர் தான் சொல்லி அப்புறம் அவர்கிட்ட பேசி தான் நிறுத்த வச்சாங்க. அது அடுத்த கதை. அது இந்தியாவில் அப்படி இல்லை. இந்திய இராணுவங்கிறது இந்திய அரசுக்கு, முப்படைகளுக்கு தளபதி ஜனாதிபதி, முடிவெடுக்கிறது பிரதமர், கேபினெட்டு, இப்படி இருக்கும் பொழுது சரி, இது ஒரு நீங்கள் இந்திய இராணுவம், ஏன்னா இந்தியான்னு சொன்னால் மத்திய அரசுன்னு வந்துடக்கூடாதுன்றதுக்காக இந்திய இராணுவம், சரி ஓகே, நம்ம ரெண்டு ஒன்று தான் எடுத்துப்போம், அதில் ஒன்றும் நம்ம விமர்சனம் பண்ண வேணாம். ஆனால் முன்னால் வேக வேகமாக அவர் கொடியை பிடிச்சிட்டு வராரு. அப்போ கூட பரவாயில்ல, இந்தியா கொடி அது பிடிச்சிட்டு வந்த வரைக்கும் சந்தோஷம். தேசிய கொடியை பிடிக்க மாட்டேன்னு சொல்லாமல் இந்த நேரத்துலையாவது வாழ்க்கையில் எப்போவாவது ஒரு தடையாவது தேசிய கொடி நம்ம பிடிக்கணும்ல, என்னதான் திராவிடமாக இருந்தாலும் அது பிடிச்சி வந்தாங்க. ரைட்டு. இந்த பக்கம் ஒரு பாதிரியார், இந்த பக்கம் ஒரு மௌல்வி, சிறுபான்மையினர், மதசார்பற்றன்னு காமிக்கணுமா, அங்கே மட்டும் காட்டுறது, முன்னால் ஓடி வராங்க.
அவங்க வரக்கூடாதுன்னு நம்ம சொல்லலை. அது எத்தனையோ பேர் அவங்க இஸ்லாமியர்கள் அதில் இருப்பாங்க, எல்லா ஜாதியினரும் இருப்பாங்க. அவங்க முன்னால் அவங்கள கூப்பிட்டு வரும்போது இது ட்ராமா கோஷி வழக்கம் போல் இது ஃபுல்லாக ட்ராமா தான். முன்னா அவங்களுக்கு சைடில் முதல்வருக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் வரா மாதிரி காமிக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? டிஜிபி வராரு, அந்த பக்கம் ஒரு மௌல்வி ஒருத்தர் இஸ்லாமியர் மத தலைவர், அந்த பக்கம் ஒரு பாதிரியார். நான் என்ன கேட்குறேன், அந்த இடத்துல பரவாயில்ல ட்ராமா போடுறீங்கல்ல, போட்டதை வேஷத்தை முழுசாவது போடலாம்ல, ஒரு நியாயமாவது போடலாம்ல. ஒரு இந்து ஒரு ஆளை வந்து நீங்கள் வந்து பட்டை அடிச்சுட்டு இல்லை வந்து நாம நீங்கள் உடனே பொன்முடியை மனசில் வச்சுக்கிட்டு நம்ம அப்படி பேசலை. பொன்முடி அளவுக்கு நம்மளால் கேவலமாக பேச முடியாது. நம்ம ஒன்றும் அந்த மாதிரி கேவலமாக பேசுகிறதுக்கு நம்ம ஒன்றும் திமுக அமைச்சர் இல்லை. நம்ம அப்படிலாம் நம்மளால் பேச முடியாது. பொன்முடி மாதிரி அமைச்சர் இல்லை. நம்ம இருந்தால் கூட நான் சொல்கிறது வந்து ஏதோ ஒன்று ஒரு இந்து அடையாளத்தோட அடையாளம். ஆமாம், ஒரு கால் அவர் தன்னை இந்துவாக கருதுகிறாரான்னா ஒரு கால் ஸ்டாலின் வந்து தன்னை இந்துவாக கருது அப்படின்னு பார்த்தா விநாயகர் சதுர்த்தின்னு சொல்ல மாட்டார், விடுமுறை நாள்னு சொல்லுவார். நீங்கள் இந்துவாக அடையாளப்படுத்துக்கணும்னு நினச்சா கூட நீங்கள் அந்த இந்து வேஷம் போட்டால் கூட அந்த வேஷத்தை வந்து ஜனங்க ஏற்றுக்க மாட்டாங்க. இந்த ஒரு நாளில் நீங்கள் போடுற அந்த வேஷத்தை ஏற்றுக்க மாட்டாங்க. அப்போ கூட அந்த சிறுபான்மையினரை வந்து தூக்கி உண்ணோண்டது, சிறுபான்மையினர் அது இதெல்லாம் வரட்டும், அதையே முன்னால் அப்படி நிற்க வச்சு அவங்கள வந்து ஒரு ஷோகேஸ் மாதிரி ட்ராமா ஆடினீங்க. அதாவது தேசியத்துக்காக போகும்போது கூட ஞாபகமாக மறக்காமல் அந்த சிறுபான்மை ட்ராமா வந்து நல்லா ஆடினாங்க. இதில் கருணாஸ் வந்து தான் காமெடியனாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் முதல்வர் ஸ்டாலினை ஹீரோவாக்காமல் அவரை வந்து காமெடியன் ஆக்கி விட்டார். அவ்வளோதான் நம்மளுடைய. எனக்கு இன்னொரு விண்ணப்பம் சார், டக்குன்னு நம்ம தலைவர் அதே மாதிரி கொடியை ஏற்றிக்கிட்டு ரஷ்யா உக்ரைன் போருக்கான், அதே மாதிரி இஸ்ரேல் ஈரான் அந்த பக்கம் சண்டை நடக்குது இல்லை, எல்லாத்துக்கும் ஒரு பேரணி இல்லையே, அது ஒன்றும் இல்லையே. நம்ம உக்ரைன்லேருந்து மாணவர்கள் எல்லாம் மீட்டு கொண்டு வந்த போது இங்கேருந்து ஒரு அமைச்சரை டெல்லிக்கு அனுப்பிச்சிட்டு உக்ரைனிலிருந்து தமிழர்களை மீட்ட தானை தலைவரே, தமிழக தளபதியே அப்படின்னு போஸ்டர் ஓட்டினாங்க. அவங்கள வந்து மத்திய அரசு கொண்டு வந்து டெல்லியில் கொண்டு வந்து விட்டுருச்சு. ஆமாம், டெல்லியில் போய் கை கொடுத்து அவங்களெல்லாம் பூங்கொத்து கொடுத்துட்டு வரும்போது அவங்களோட ஒரே ஃப்ளைட்டில் மெட்ராஸுக்கு வந்து இறங்குறாரு. அமைச்சர் வெளியே வராரு, மா சுப்பிரமணியம் யாரோ ஒரு அமைச்சருங்க அப்போ இல்லை வந்தாங்க, தானை தளபதியே. இவ அதாவது இப்போ இந்த திராவிடம்ங்கிறதே இப்படி தான். இதில் இப்போ நடுவில் இந்த பக்கம் இவங்களை மட்டும் சொல்லலை, ராஜேந்திர பாலாஜி அதிமுகவில் அவர் வந்து எங்கள் எடப்பாடி அவர் மட்டும் ஆணையிட்டால் 1000 பேர் விருதுநகர்லேருந்து நான் வந்து அதிமுக காரங்களை வந்து கூட்டு போய் இராணுவத்தோடு சேர்ந்து பாகிஸ்தான் மேலே போர் தொடுப்போம். இன்னங்கயா நினச்சிக்கிட்டீங்க, இராணுவத்தை இவ்வளோ வந்து மோசமாக நினைக்கிறீங்க? அதுக்காக வந்து எவ்வளவு பயிற்சி, அதுக்கு ஒரு இந்த உடல் தகுதி, எத்தனையோ பயிற்சி, களப்பயிற்சி, எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. விருதுநகர்லேருந்து 1000 பேரை கூப்பிட்டுட்டு ராஜேந்திர பாலாஜி இவர் போய் போர் புரிஞ்சு, அதாவது மொத்தம் நீங்கள் வந்து இந்த பக்கம்தான் இல்லை, ட்ராமா கோஷ் இங்கேயும் இருக்குது அங்கேயும் இருக்குது. இது தமிழ்நாட்டு மக்களை இப்படிலாம் சொல்லி இன்னும் தொடர்ந்து ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டு மக்கள் ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள். ஓகே சார், அடுத்து திருப்பூர்லேருந்து வேல்ராஜ் கேட்குறாரு, இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தம் தாங்குமா, மீண்டும் பெரும்போர் வர வாய்ப்பு இருக்கிறதா? இல்லை, இது ரொம்ப சுருக்கமாக சொல்லணும்னா கஷ்டமான விஷயம். ஏன்னா இது ஒரு பெரிய விஷயம். முடிஞ்ச வரைக்கும் சுருக்கமாக சொல்லணும். இன்னைக்கு காலை கூட 2 நாட்டு அதிகாரிகள் பேசியிருக்காங்க. இது வந்து இப்போ போர் நிறுத்தம்னு சொல்கிறத விட தற்காலிக நிறுத்தம். இது வந்து நான் சுருக்கமாக சில விஷயங்களை சொல்லிடுறேன். ஏதோ திடீர்னு வந்து நல்லா போயிட்டு இருந்துச்சு, ஏதாவது சொல்லுவாங்க நல்லா தானே போயிட்டு இருந்துச்சுன்னு, அடி நிமித்துனாங்க பாகிஸ்தானுடைய ராவல்பிண்டி தலைநகரத்துடைய சுற்றி இருந்த ஒரு 100 கான், அப்புறம் அந்த மாதிரி சர்கோதா, இந்த மாதிரி ஏர் பேஸு, அதாவது இங்கிருந்து ட்ரோனாக அனுப்புகிறான். இந்த ட்ரோனில் வந்து என்ன 2 குண்டு போட்டு அனுப்புவான். இந்த ட்ரோனெல்லாம் வந்து நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்னு அந்த S-400 சுதர்சன சக்கரன் அதை வச்சு எல்லாத்தையும் தடுத்துடுறாங்க. அங்கொன்றும் இங்கொன்றும் பாதிப்பு வரதா. போர்னா பாதிப்பே இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? உயிரிழப்போ பாதிப்போ இல்லாமல் எந்த போரும் இருக்க முடியாது. பட் 90% பாதிப்பு அந்த பக்கம்தான். 10-12 ஏர்பேஸ் அங்கேருந்து தான் வந்து இவங்க இதெல்லாம் அனுப்புகிறாங்க, ஏவுகணைகளோ இல்லை வந்து மற்றதெல்லாம் அனுப்புகிறாங்க. அந்த ஏவுகணைகள் அனுப்புகிற அந்த ஏர் பேஸ் எல்லாமே ஒரு 10-12 பேஸ், 100 கான், சர்கோதா, நிறைய பேரெல்லாம் டிவியில் வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், அடிச்சிட்டாங்க. 10ஆம் தேதி அன்னைக்கு ஏன் வந்து திடீர்னு ஏன் அமெரிக்கா சம்மந்தமே இல்லாமல் நம்ம கூப்பிடாமையே வந்து சம்மந்தி விருந்தில் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, F-16 வந்து 2 வந்து இந்தியா வீழ்த்திடுச்சு.
உலகத்திலேயே மிக நவீனமான விமானம்னு அவங்க சொல்லிட்டு தான் பாகிஸ்தானுக்கெல்லாம் விற்றுருக்காங்க ரொம்ப வருஷமாக. இது போன தடவை இந்த அபிநந்தன் வந்து ஒரு தடவை அந்த F-16 வீழ்த்திட்டு ஒரு சாதாரண MiG விமானத்தை வச்சு மிக் விமானத்தை வச்சு வீழ்த்திட்டு அதுக்கப்புறம் அவர் அங்கே இறங்குனதுனால அங்கே பிடிபட்டார். அப்புறம் ஒரு 24 மணி நேரத்தில் மீட்டாங்க. அப்போவே F-16னா அது ஒன்றும் ஒரு சாதாரண MiG ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்ட ரஷ்யாவோட தயாரிக்கப்பட்ட சின்ன விமானம். பரங்கி மேலே வந்து இமயமலை அடிச்சதுன்ற மாதிரி அப்படி வந்தது. இப்போ வேறு 2 F-16னா இப்போ பார்த்தீங்கன்னா இது வெளியே தெரிஞ்சுதுன்னா என்ன ஆயிரும்னா F-16 யாருமே வாங்க மாட்டான். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த ஆயுத தடவாளங்களை விற்று தான் இவங்க வந்து உலக அரசியலே பண்ணாங்க. மற்ற பொருளாதாரங்களை வந்து தள்ளி இவங்க வந்து மேலே வர்றது பூரா வந்து இதை வச்சு தான். அவர்களுடைய மற்ற உற்பத்தியெல்லாம் வச்சு இல்லை, நவீன ஆயுதங்கள் தான். இந்த F-16 அடிபட்டுடுச்சுன்னு தெரிஞ்சு போவோம். ரெண்டாவது இப்போ கூட வலைதளத்தில் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு அந்த விஷயம். அணு ஆயுதங்கள் வந்து அவங்க பதுக்கி வச்சுருந்த இந்து குஷ் மலையில் வந்து கிரானா ஹில்ஸ்ன்னு அந்த மலைப்பகுதியில் வந்து இந்த ஏர்பேஸ்லாம் இருக்கு, அதை ஒட்டி தான் அதில் வந்து பதுக்கி வச்சிருந்த இடத்துல இந்தியா வந்து அதை வந்து தந்திரமாக ஏற்கனவே தெரிந்து வைத்திருந்தது அணு ஆயுதங்கள் இருக்குன்னு. அந்த அணு ஆயுதங்களில் ஒரு 50% 10ஆம் தேதி நைட்டு காலி பண்ணிடுச்சு, அடிச்சு. சத்தமே போடலை, அணு ஆயுதத்தை பற்றி பேசவே இல்லை. ஆனால் அங்கே வந்து லேசாக கதிர்வீச்சு யுரேனியம்னு அங்கே வந்து சேர்த்து வச்சிடும். யுரேனியம் இருந்தால்தான் அணு ஆயுதம். இப்போ கூட கூடங்குளம் அணு நிலைய மின் நிலையத்துக்கு பார்த்தீங்கன்னா யுரேனியம் வந்து ரா மெட்டீரியல், அது இல்லாமல் இயக்க முடியாது. அப்போ அந்த யுரேனியம் வந்து ரஷ்யா மாதிரி ஒரு சில நாடுகளில் தான், அந்த பக்கத்தில் உள்ள நாடுகள் தான் வந்து யுரேனியம் இருக்குது, நம்ம இந்தியாவில் கிடையாது. அதே மாதிரி இவங்க வாங்கி வச்சு அமெரிக்கா இருக்குது, அவன் சப்ளை பண்ணி அதை வச்சுருக்காங்க. அணு ஆயுதத்தை இயக்கணும்னா அந்த யுரேனியம் தேவை. நம்ம கிட்டத்தட்ட ஒரு குழன்னு ஒரு ரா மெட்டீரியல், ஒரு குழம்பு மாதிரி இருக்கும்னு வச்சு, ஒரு பெட்ரோல் டீசலை விட திக்காக யுரேனியம். அந்த யுரேனியம் வந்து லேசாக கசிய ஆரம்பித்து விட்டது. இது கசிய ஆரம்பித்தா ஆப்கானிஸ்தான், தஜிகிஸ்தான், ஒரு 4 நாடு வந்து பெருமளவுக்கு கதிர்வீச்சு. ஹிரோஷிமா நாகசாகியில் ஜப்பானில் போட்ட குண்டு இன்னி வரைக்கும் அங்கே புல்லு முளைக்கலாங்கிற 50 வருஷமாக உலக போரில் போட்டது. இப்போ அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துருமா? அதுக்கு வந்து இந்தியா காரணம் இல்லை. ஏன்னா இந்தியா கேட்டால் என்ன சொல்லுவாங்க, அங்கே அணு ஆயுதம் இருக்குன்னு எங்களுக்கு தெரிஞ்சால் கூட எங்களுக்கு தெரியாதுங்க, நாங்கள் குண்டு போட்ட இடத்துல அவன் அணு ஆயுதம் வச்சுருக்கான், அப்போ யார் தப்பு அப்படிங்கிறது பாகிஸ்தானுக்கு வந்துடும். அது மட்டும் இல்லாமல் மற்ற நாடுகள் வந்துடும். இந்த F-16 அதே மாதிரி சீனா வந்து JL-15 17 இப்படின்லாம் அந்த மிசைல்லாம் நம்ம ஊர் சிவகாசி பட்டாசோட மோசமாக இருக்குது போல இருக்குது. எதுவுமே வந்து இங்கே உள்ளே வரவே முடியல. இந்த S-400 வச்சு எல்லாத்தையும் தடுத்து நிறுத்திட்டாங்க. இப்போ ஆப்பிரிக்க நாடுகள் இந்த மாதிரி நாடுகளுக்கெல்லாம் வந்து இந்த ஏவுகணையெல்லாம் யார் விற்கிறா? சீனா விற்கிது, சகாயமான விலையில் விற்கிது. சைனாவிலேருந்து பேட்டரி 1 ரூபாய் 2 ரூபாய்க்கு கொடுப்பாங்களா, அந்த மாதிரி 3 மாதம் தான் வரும், 1 மாதம் தான் வரும். அந்த மாதிரி இப்போ இது 2 வெளுத்துரும். சீனாவோட ஆயுதங்கள்லாம் வந்து ஃப்ரீயாக கொடுத்தா கூட இனிமேல் வாங்கக்கூடாதுன்னு ஒரு வந்துடும், ஓசியில் வந்தால் கூட வேண்டான்னு. அமெரிக்காவோட F-16 நம்ம இந்தியா வந்து ரஃபேல் விமானங்கள் இன்னும் அதிநவீனம் வாங்கி வச்சுருக்கு. அப்போது அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ரஃபேலை யூஸ் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க, ஆனால் அதை பற்றி இந்தியா அதிகாரபூர்வமாக எதையும் சொல்லலை. ஆனால் கட்டாயம் யூஸ் பண்ணதாக சில தகவல்கள் வருகிறது. அப்போது இந்த 50% அணு ஆயுத இடம் வந்து கிடங்குகளை வந்து தாக்கிவிட்டு கதிர்வீச்சு வேறு வந்துடுச்சுன்னா, ஏன்னா இதில் 3 விஷயம் அதில் வந்து சேர்த்து பார்த்தீங்கன்னா சொல்லி முடிச்சிருவோம். அதை வான்ஸ் துணை ஜனாதிபதி என்ன சொல்கிறாரு, எங்களுக்கு ஒரு இன்டெலிஜென்ஸ் தகவல் வந்தது, அதை நான் உடனடியாக அவசரமாக ட்ரம்ப் அவர்களுக்கு தெரிவித்தேன். அதுக்கப்புறம் தான் இந்தியா பாகிஸ்தானுடன் நாங்கள் உடனடியாக பேச ஆரம்பித்தோம். அப்படி வந்து சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் என்ன, சென்சிட்டிவ் வெளியில் சொல்ல முடியாத மர்மம் என்ன அப்படின்னாலே அது வந்து ஏன்னா அவங்களுக்கு பயம் வந்து மே 10 ஒரு பாதியை அடித்து சேதப்படுத்திட்டாங்க. 11 ராத்திரி மறுபடியும் அடிக்கிறதா பிளான் பண்ணியிருக்காங்க இந்தியான்றதான் ஒரு அனுமானத்தில் ஒரு இன்டெலிஜென்ஸில் தெரியுது. இந்த மே 11 என்ன முக்கியத்துவம்னா, இந்திரா காந்தி முதல்ல வந்து அணுகுண்டு சோதனை செய்தது மே 11. மறுபடியும் 1999 நினைக்கிறேன் வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருக்கும்போது பொக்ரானில் வந்து ராஜஸ்தானில் பாலைவனத்தில் வச்சு அணுகுண்டு சோதனை நடத்தினார். அதுக்கு பேர் வந்து லாஃபிங் புத்தான்னு பேர் வச்சார். சும்மா அதுக்கு ஒரு ஆப்ரேஷன் லாஃபிங் புத்தான். அது மே 11. இப்போ மறுபடியும் மே 11. இந்த மே 11 சுத்தமாக வந்து சோழியை முடிச்சிருவாங்க, பாகிஸ்தான் சோழியை அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பலுச்சிஸ்தான் என்ன சொல்லிட்டாங்க, இதான் சமயம்னு பார்த்து நாங்கள் இனிமேல் சுதந்திர நாடு, கோட்டாலேருந்து இராணுவம்லாம் வெளியேறணும். கோட்டாங்கிறது மாகாண தலைநகர்.
பலுச்சிஸ்தான் வந்து இனிமேல் சுதந்திர நாடு, நாங்கள் வந்து எங்களுக்குன்னு தனி அரசு கொடி நிர்வாகம்லாம் வச்சுக்க போகிறோம் நாங்கள் அப்படின்னு சொல்லி அவன் ஏற்கனவே அவன் சுதந்திரத்துக்காக அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கவன் இந்தியா உள்ளிட்ட நாடுகள்லாம் எங்களை வந்து தூதரகம் அமைக்க வந்து ஆக அந்த பக்கம் ஆப்கானிஸ்தான் ஏற்கனவே பிரச்சனை உங்களுக்கு தாலிபானோட, பாகிஸ்தானுக்கு வஜிரிஸ்தான் பிரச்சனை, பலுச்சிஸ்தான் சுதந்திரம், இதில் அணு ஆயுதம் இருந்த இடம் வெளியில் தெரிஞ்சு போச்சு, ஒரு பாதி அடி வாங்கிடுச்சு, 12 ஏர்பேஸில் வந்து அடி விழுந்துருச்சு, ரன்வே எல்லாம் காலி பண்ணிட்டாங்கன்னா பெரிய பெரிய பள்ளங்கள்னா அடுத்து மறுபடியும் அது வழியாக வந்து ட்ரோன் அனுப்பணும், ஏதாவது ஒரு ஏவுகணை அனுப்பணும்னா 1 மாதம் 2 மாதம் ஆகும், அதை சரி பண்ணி 1 மாதமாவது ஆகும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் வந்து பாகிஸ்தான் வந்து ட்ரம்ப் கிட்ட கெஞ்சி, ட்ரம்ப் வந்து அழையா விருந்தினராக வந்து நான் தான் வந்து 48 மணி நேரமாக நாங்கள் தான் பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ கூட மோடி வந்து தெளிவாக இந்திய அரசு சொல்லிடுச்சு, ஒன்று தீவிரவாதிகள் தவறு செஞ்ச தீவிரவாதிகளே எங்கள்கிட்ட ஒப்படைக்கணும், ரெண்டாவது இந்த பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை வந்து எங்களுக்கு திருப்பி கொடுக்கணும், இதை தவிர வேறு இது ரெண்டும் நடக்கலைன்னா வேறு பேச்சுக்கு இடமே இல்லை. இந்த டிஜிஎம்ஓ அந்த போர் நிறுத்தெல்லாம் பேசுகிறதெல்லாம் நீங்கள் நிறுத்திக்க, நீங்கள் உங்கள் ஆளுங்களை கொஞ்சம் பின்னால் எடுத்துக்க, உங்கள் பின்னால் எடுத்துக்க, இந்த மாதிரி ஆப்ரேஷனல் சமாச்சாரம் மட்டும்தான் இப்போ பேசப்படுது. ஏன்னா மிலிட்ரி இவங்க வந்து இதை பற்றி பேச முடியாது, அரசியல் விவகாரங்களை பற்றி. இப்போ சிந்து நதியை பற்றி நாங்கள் ஒன்றும் மாற்றமே இல்லைன்ட்டாங்க. சிந்து நதி மட்டும் இன்னொரு 2 மாதத்துக்கு போகலன்னு வைங்க, அதாவது பாய வேண்டிய அந்த பாகிஸ்தானுக்குள்ளே போக வேண்டிய அளவுக்கு போகலைன்னா 2 மாதத்துக்குள்ளே பாகிஸ்தான் வந்து சுத்தமாக வந்து பாலைவனம், நம்ம ராஜஸ்தான் தார் பாலைவனம் மாதிரி ஆகிடும். 80% அதை நம்பி தான் இருக்காங்க. 80% அந்த சிந்து நதியை நம்பி தான் இருக்காங்க. மின்சாரம் வந்து 60% அதை நம்பி தான். அவங்களுடைய ஜிடிபி வருமானம் அதில் 24% இந்த சிந்து நதி வரலன்னா அவுட் ஆகிடும். ஏற்கனவே அவன் வந்து அந்த இவர் கூப்பிட்டு ட்ரம்ப் கூப்பிட்டு எப்படி மிரட்டியிருக்காரு, அந்த $1 பில்லியன் IMF இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டில் உனக்கு பணம் வேணும், ஏன்னா IMFன்றதெல்லாம் சர்வதேச நிதியம்ன்றது எல்லாமே அந்த அமெரிக்காவுடைய கண்ட்ரோலில் தான் ரொம்ப வருஷமாக ஆரம்ப காலத்துலேருந்து அப்படி தான். அது அமெரிக்கா ரஷ்யா என்ன சொல்லுதோ அப்படி தான், அதுலேயும் அமெரிக்காவுடைய பங்கு அதிகமாக இருக்கும். அப்போ வந்து சீனா ஒத்துக்கும், பாகிஸ்தானுக்கு கொடுக்குறதுக்கு சீனா தாராளமாக ஒத்துக்கும். ரஷ்யா வந்து கொடுக்கணும் கொடுக்க வேணான்னு ரெண்டுத்துக்கு நடுவில் இருந்துடும். இந்தியா வந்து IMFலேயே இருந்தால் கூட அதை தடுக்கக்கூடிய உரிமை இல்லை. அதெல்லாம் அந்த காலத்தில் வந்து கேட்டாங்க, நேரு இருக்கும் பொழுது பாதுகாப்பு கவுன்சிலில் நீங்கள் மெம்பர் ஆகுங்க, இதிலெல்லாம் மெம்பர் ஆகுங்க, இந்தியாவுக்கு நிரந்தர இடம் கொடுக்குறோன்னு சொன்னாங்க. எனக்கு வேணாம், சீனாவுக்கு கொடுங்க, நல்ல மனுஷன் அன்னைக்கு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. அக்ஸைச்சின்ல ஆரம்பிச்சு 65,000 ஸ்கொயர் மீட்டர்லேருந்து எல்லாம் கொடுத்தாரு. பாகிஸ்தானை பிரித்து ஜின்னாவுக்கு கொடுத்தாரு, காஷ்மீரை பிரித்து ஷேக் அப்துல்லாவுக்கு கொடுத்தாரு. எல்லாம் ஏதோ ஜின்னா நேரு ஷேக் அப்துல்லாலாம் வந்து ஏதோ தகவல்லாம் வருது, ஏதோ அவங்க ரொம்ப வேண்டப்பட்டவங்க ஒருத்தர் அப்படின்னு, அது ஏதோ ஒன்று இருந்துட்டு போட்டோம். எதுக்காக சொல்லணும்னா இது வந்து இப்படி தான் வந்திருக்கு. இதை போர் வந்து நிறுத்தமா அப்படின்னு கேட்டால் ஒரு மாதம் 2 மாதத்துக்கு பெருசாக மறுபடியும் போர் வராது. ஏன்னு கேட்டால் பேச்சுவார்த்தைன்னு 2 பக்கமும் வேணும் ஜவு மாதிரி இழுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த இவங்கெல்லாம் ஹேண்ட் ஓவர் பண்ணுங்கன்னு சொன்னால் ஹேண்ட் ஓவராக பண்ண போகிறான். அவன் நாய் வேலை நிமித்த முடியுமா? அவன் திருத்த முடியாது. திருந்திருந்தால் அவன் இவ்வளோ நாளாக எவ்வளோ வருஷமாக திருந்திருப்பானு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1971 இந்தியாவோட அந்த பங்களாதேஷ் போர் முடிஞ்சது பாருங்கள், IMFலேருந்து ஒரு பெரிய அமௌண்ட் லோன் கொடுத்தாங்க. IMFன்றது தான் தீவிரவாதத்தை வந்து USAID, அதனால ட்ரம்ப் வந்து USAIDலேருந்து கொடுக்குற நிதி எல்லாத்தையும் கட் பண்ணிட்டார். IMFும் இதே தான். 1971 கார்கில் போர் முடிஞ்சோடனே அடுத்த ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா IMFலேருந்து ஒரு இன்ஸ்டால்மெண்ட் ரிலீஸ் ஆச்சு. இப்போது $1 பில்லியன் ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த போர், இந்த சிறு போர், இந்த தகராறுக்கு அப்புறம். அப்போது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் எவனாவது நாட்டில் எங்கேயாவது வந்து உலகத்தில் வந்து 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும், அவங்களுக்கு நம்ம ஆயுதம் விற்கணும், கடன் கொடுக்கணும். கந்து வட்டிக்காரன் மாதிரி. இந்த கந்து வட்டிக்காரன் வந்து நம்ம எப்படா கஷ்டப்படுவோம் அப்படின்னு வந்து அதுக்காகவே காத்துக்கிட்டு இருப்பானே, அதே தான் நடக்குது. ஆனால் ஒரு மாதம் 2 மாதத்துக்கு மறுபடியும் வந்து பெரிய அளவுக்கு இப்போ நடந்த மாதிரி ஒரு வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் மறுபடியும் கட்டாயம் வந்து கிளச்சிக்கிட்டு வரும். ஆனால் இந்தியா வந்து நேரடியாக போர் புரியாமல் இப்போ பலுச்சிஸ்தான் அந்த பக்கம் தூக்கி விட்டு இவங்களை தூக்கி விட்டு இந்த மாதிரி வந்து ஒரு நெருக்கடியில் வந்து பாகிஸ்தானை கொண்டு வந்து வைப்பாங்க. 50% அவங்களுடைய அணு ஆயுதங்கள் வந்து சேதமாக இருப்பது என்பது உண்மையான தகவலாக இருந்தால் பாகிஸ்தான் அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்காவது வாலாட்டாமல் இருக்கும். அடுத்ததாக வல்லத்திலிருந்து ஆர் கணேசன் கேட்குறாரு, விழுப்புரம் சிதம்பரம் கட்சி என்று விசிகாவை கிண்டல் அடிக்கிறாரே பாஜக தலைவர் எச் ராஜா, கரெக்டாக தான் இருக்கா? விழுப்புரம் சிதம்பரம் கட்சி விசிகா 2, அதாவது
2 தொகுதியில் தான் நீங்கள் மொத்தமே இருக்கீங்க அப்படின்னு அவர் கிண்டல் பண்ணார் விசிகேன்றத. அது கரெக்டு. திருமா வந்து இப்போது வந்து கொஞ்சம் அதாவது இப்படியா அப்படியான்றது புரியாமல் தான் இருக்கார். இப்போ கூட ஜூன் மாதத்தில் வந்து மறுபடியும் ஏதோ போராட்டம் ஒன்று அறிவிச்சிருக்காரு. ஏதோ ஒரு மேட்டருக்கு பார்த்தேன், ஜூன் மாதம் வந்து போராட்டம். இப்படி அவரும் போராட்டங்கராட்டம்னு சொல்லி பார்த்தா இவங்க என்ன பண்ணாங்கன்றது ஒரு இது தெரியுங்கிறதுக்காக அவரும் வந்து அப்படியே அவங்கள டெஸ்ட் பண்ணி பார்க்குறாரு. ஆனால் நான் மறுபடியும் வந்து கொள்கை அளவில் நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருக்கிறோம்னு அப்பப்போ சொல்லிகிட்டு இருக்காரு. ஏன்னா அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. அவர் அதிமுகவுடனும் பேசிக்கொண்டிருக்கிறார் என்பது நமக்கு கிடைத்த ரகசிய தகவல். யார்? திருமாவளவன். ஆனால் அவருக்கு என்ன பிரச்சனைனா திமுக கூட்டணியை முறிச்சுக்கிட்டு போனால் அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அடுத்த 4 பேர் 2ஆம் கட்ட தலைவர்கள், இவங்க 4 பேரும் கட்சியை உடைக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. அதாவது திமுக அவர்களை தயார் செய்திருக்கிறது. யார் 4 தளபதிகள்னு எல்லாருக்குமே தெரியும். வன்னியரசு, சிந்தனை செல்வன், ஷானவாசு, அவர் ரவிக்குமார், ரவிக்குமார், இவங்கெல்லாம் வந்து திமுகவோடு நல்ல தொடர்பிலும் நல்ல பசையான உறவிலும் இருக்கிறார்கள். அப்போ அதில் வந்து ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா, கட்சி உடஞ்சிருச்சுன்னா அப்புறம் இன்னும் பலவீனமாகிவிடும் அப்படிங்கிறவர்களில் அவரும் வந்து இந்த கைத்து மேலே நடக்கிற மாதிரி நடக்கிறாரு. அதனால் விசிகேன்னு இவர் எச்ராஜா கிண்டல் பண்ணியிருக்காரு. அதே சமயத்தில் நம்ம வந்து எச்ராஜா நமக்கு நண்பர் தான். ஆனாலும் வந்து ஒன்று என்ன சொல்கிறோன்னா, அதெல்லாம் ரைட்டு, நீங்கள் அங்கே மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க, கொஞ்சம் இதுலேயும் பாருங்கள், கமலாலயத்துலேயும் பாருங்கள், சத்தியமூர்த்தி பவன் மாதிரி ஆகிட்டு வருதுன்னு கேள்விப்படுறோம். சத்தியமூர்த்தி பவனில் தான் 15 குரூப் இருக்கும். காங்கிரஸில், தமிழ்நாடு காங்கிரஸில் எப்போவுமே ஒரு 15 குரூப் இருக்கும். அந்த குரூப்பில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு இல்லை, எல்லாருமே தலைவர்கள். கீழே தொண்டர்கள் திரும்பி பார்த்தா யாரும் இருக்க மாட்டாங்க, இருந்தாலும் தலைவர்கள் அவர்கள். ஆளுக்கு ஒரு ஒப்பீனியன் சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த நிலைமை கிட்டத்தட்ட பாஜகலையும் உருவெடுக்குது. நிறைய தலைவர்கள் ஆயிட்டாங்க பாஜகவில், ஆளுக்கு ஒரு குரூப்பு இப்படின்னு. அண்ணாமலை மாற்றத்துக்கு பிறகு அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் உலா வருது. அது மாதிரி வந்ததுன்னா காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டில் என்ன நிலைமையோ அதே நிலைமை பாஜகவுக்கும் வரும். ஏன்னா காங்கிரஸாவது வந்து ஏற்கனவே பல வருடங்கள் தமிழ்நாட்டில் ஆண்ட கட்சி. அது ஒரு 2வது திமுகவோட உறுதியான ஒரு கூட்டணியில் இருக்குது. இப்போ பாஜகவை பொறுத்தவரை அதிமுக வந்து எப்படியோ ஒரு மாதிரி முனகி மிரட்டி உருட்டி அப்படி இல்லாமல் பண்ணி ஒரு கூட்டணி சேர்த்தாச்சு. ரைட்டு. இந்த கூட்டணி எப்படி வரப்போகுதுங்கும் போது கட்சியை வளர்ப்பதை விட்டுவிட்டு இந்த குரூப்பிசத்தினால வந்து இன்னும் கெட்டு போச்சுன்னு சொன்னால், இன்னொரு தமிழ்நாடு காங்கிரஸாக பாஜக வந்து சத்தியமூர்த்தி பவனும் கமலாலயமும் போட்டி போடுற நிலைமை வந்துடும். நான் வந்து எச்ராஜா வந்து அவர் கிண்டல் அடிக்கிறார். அவர் வழக்கமாக தடாலடியாக பேசுவார், கிண்டலாக பேசுவார். அதில் விசிகேங்கிறத அவர் கிண்டல் பண்ணியிருக்காரு, அதை ரசிக்கிறோம். அதே சமயத்தில் ஐயா நீங்கள் வந்து அப்படியே எதுக்கும் குனிந்து உங்கள் சட்டையும் பாருங்கள், நிறைய அங்கங்கே கரைகள் தெரியுது, பார்த்துங்கன்னு சொல்கிறோம். ஓகே சார். அடுத்ததாக திருவள்ளூர்லேருந்து வீரராகவன் கேட்குறாரு, சிறுமிகளுக்கு எதிராக கூட்டுப்பாலியல் வன்முறை தொடர்ந்து நடக்கிறதே தமிழகத்தில், இத்தனையும் சமுதாய சீரழிவுக்கு முடிவே கிடையாதா? வந்து இப்போ கூட அந்த பொய்ச்சலூரில் பல்லாவரத்தில் பக்கத்தில் ஒரு 13 வயது சிறுமியை 12 பேர் வந்து தொடர்ந்து பண்ணியிருக்காங்க. அதில் 7 பேர் வந்து சிறுவர்கள், 18 வயசுக்கு கீழே உள்ளவர், 5 பேர் வந்து 18 வயசுக்கு மேலே உள்ளவர், 20-22 வயசு. தொடர்ந்து அந்த பெண்ணை வந்து 13 வயசு சிறுமியை, அதில் அது கர்ப்பமாக இருக்குது. இப்போ யாரால் கர்ப்பமாச்சுன்னே கண்டுபிடிக்க முடியாது. அவங்க வீட்டில் அந்த பொண்ணு வயத்து வலிக்குதுன்னு சொல்லி அதெல்லாம் சொன்னப்புறம் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போய் கர்ப்பமாக இருக்குதுன்னு தெரிஞ்சவொன்னே இது வந்து இவங்க இந்த 12 பேரையும் கைது பண்ணிடுச்சு காவல்துறை. அவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா இந்த இதில் வீடியோவில் காமிக்கும்போது டிவியில் அவன் என்னமோ பெரிய அரசியல் தலைவர் மாதிரி ஹாய்ன்னு எல்லாருக்கும் கையை ஆடிட்டு போகிறான். அந்த 12 பேரும் நம்ம எவ்வளவு பெரிய ஒரு கொடிய குற்றம் செய்திருக்கிறோங்கிறது வந்து கொஞ்சம் கூட உணராமல் சிரிச்சுக்கிட்டு கையை ஆட்டிட்டு போகிறாங்க. இதை வந்து நம்ம காவல்துறையை வந்து நம்ம வந்து குறை சொல்ல, கைது பண்ணியிருக்காங்க, அது வரைக்கும் கரெக்டாக பாராட்டணும், கரெக்டாக பண்ணியிருக்காங்க. காவல்துறை வந்து நம்ம செயல்படாத போது நம்ம எப்படி விமர்சனம் பண்ணுறோமோ அது மாதிரி செயல்படும் போது நம்ம வந்து பாராட்டணும். இப்போ கூட தூத்துக்குடியில், அதாவது வடபழனியில் ஒரு ஹோட்டலில் வச்சு வைர வியாபாரி 23 கோடி வைரத்தை வச்சு அந்த ஆளை கட்டி போட்டுட்டு அவர் சம்சாரத்தை வாசலில் இதில் வெளியில் ரிசப்ஷனில் உட்கார வச்சுட்டு நைஸாக கிளம்பி தப்பிச்சு போயிட்டாங்க. 24 மணி நேரத்துக்குள்ளே தூத்துக்குடியை போயிருக்காங்க. தூத்துக்குடியில் அந்த செக் போஸ்ட்டில் வச்சு பிடிச்சிட்டாங்க காவல்துறை. அதாவது ஆணையரையும் சரி
டிஜிபியை தமிழ்நாடு காவல்துறை தலைவையும் சரி, இதற்கு காரணமான அந்த படையையும் சரி நம்ம பாராட்டிக்கிறோம். 24 மணி நேரத்துக்குள்ள தூத்துக்குடி செக் போஸ்ட் தாண்டதுக்குள்ளே பிடிச்சிருக்காங்க. நல்ல விஷயங்களை பாராட்டிக்கிறோம். அதே மாதிரி ஈரோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 17 வயசு பொண்ணு, அந்த பொண்ணையும் இதே மாதிரி 4 பேர் சேர்ந்து இப்போ இந்த கூட்டு கற்பழிப்புங்கிறது தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமாகிடுச்சு. புது ட்ரெண்டிங்கில் கொண்டு பாலியல் வன்முறையில் ட்ரெண்டிங்கில் ரொம்ப அதிகமாக வருது. 13 வயது சிறுமி, 17 வயது சிறுமி, 4 பேர் 5 பேர் பாருங்கள், 12 பேர், அதுவும் ஒரு தடவை இல்லை, தொடர்ந்து. அது என்ன சார் எல்லாமே சிறுமிகளா குழந்தைகளா பார்த்து? இல்லை, இதுக்கு நீங்கள் வந்து காரணம் வந்து நீங்கள் சமுதாயம் சீரழிஞ்சிருச்சுன்னு பொதுவாக சொல்லலாம், அதுதான் அவர் கேட்குறாரு. ஆனால் அந்த சமுதாயத்தின் சீரழிவுக்கு காரணம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சிரிச்சுக்கிட்டே குற்ற உணர்வே இல்லாமல் எல்லாரையும் பார்த்து ஏதோ ஹீரோ மாதிரி கையாட்டுறான்னா அநேகமாக அவன் வந்து போதைக்கு அடிமையாக இருப்பான். கண்டிப்பாக இந்த போதையில் இருக்கும்போது தான் இந்த ஒரு இயல்பாக வரக்கூடிய ஒரு குற்ற உணர்வோ இல்லை வந்து ஒரு அவமானமோ எதுவுமே வராது. அந்த சமயத்தில் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பையன் வந்து முகமூடி போட்டுக்கிட்டு அம்மாவோட தாலியை வழிப்பறி பண்ணி, அவங்க சொந்த அம்மா, அந்த அம்மா ரோட்டில் எங்கேயோ மார்க்கெட்டுக்கு போய்ட்டு வருது, இவன் முகத்தை மூடிக்கிட்டு போய் கத்தியை காமிச்சு அவங்க அம்மா தாலியை பிடின்ட்டு வந்துட்டான், சொந்த அம்மா. எதுக்குன்னா ஆன்லைன் இந்த ரம்மி கேமில் வந்து நிறையா நஷ்டம் ஆகிடுச்சு, கடன் தொல்லை அதிகமாக இருக்குது, இப்போ அது வீட்டில் கேட்டால் தரமாட்டாங்க. அப்போ பாருங்கள், சொந்த அம்மாவை கத்தியை காமிச்சு மிரட்டி நடு ரோட்டில் வந்து முகமூடி போட்டுட்டு எந்த அளவுக்கு சமுதாய சீரழிவுன்னா. ஆக இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இப்போ நீங்கள் வந்து இந்த இளைய தலைமுறையே கெட்டு போச்சுன்னா, இந்த கெட்டு போயிருக்கு, அதிகமாக கெட்டு போயிருக்குன்னு சொன்னால் இதுக்கு பின்னாலே என்ன? சாராயம், போதைப் பொருள், ஆன்லைன், இந்த ஆன்லைனில் வரக்கூடிய அந்த ரம்மி, இந்த கேமிங் விவகாரம், திருப்பி இந்த 3 தான். இந்த 3 நாள் தான் அந்த சமுதாயம் இளைய தலைமுறை கெட்டு போச்சு. இந்த 3த்துக்கும் யார் காரணம்? டாஸ்மாகை நடத்துறது தமிழக அரசு. போதைப் பொருட்கள் வந்து இருக்குது, கஞ்சா வந்து இருக்குன்னா அங்கங்கே பிடிக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. பிடிச்சா கூட அவனால் வெளியில் வந்துட முடியுது, மறுபடியும் வந்து அதே வியாபாரம் தான் தொடர்ந்து பண்ணுறான் அவன். போதைப் பொருள் ஒரு ஜாஃபர் சாதிக்கு இல்லை, ஒரு ஜாஃபர் சாதிக்கு தான் கணக்கில் காமிச்சாங்களே தவிர எத்தனையோ ஜாஃபர் சாதிக்குகள் இருக்கிறார்கள். இந்த ஆன்லைன் கேமிங்கே வந்து ஒன்றும் பண்ண முடியல, அது பாட்டில் இல்லீகலாக நடக்குது. ஆக இளைய தலைமுறை கெட்டு போகிறதுக்கு கட்டாயம் வந்து அரசு காரணம். அது வரும்போது குற்றங்கள், அது தமிழ்நாடு குற்றவாளிகளின் கூடாரமாக இருக்கிறது. நயனார் நாகேந்திரன் கூட பேசியிருக்காரு. உண்மை, குற்றவாளிகளின் கூடாரமாக ஆனதுக்கு காரணம் இந்த 3 தான். டாஸ்மாக்கு, போதைப்பொருள், ஆன்லைன். இதில் வந்து அப்போ அதோடைய விளைவு இந்த பாலியல் வன்முறை, கூட்டு கற்பழிப்பு, நடு ரோட்டில் வெட்டிக்கிறது, 2 ரவுடி ஒருத்தன் வெட்டி செத்துட்டான், போலீஸ்காரனை வெட்டினான், போனான் வந்தான், இதெல்லாம் வந்து வர்றது காரணம். ஸோ நீங்கள் வந்து இதை அரசு வந்து தலைமுறை கெட்டு போச்சு அப்படின்னு அரசு வந்து சொல்லி தப்பிப்பது வந்து அர்த்தமில்லை, ஏற்றுக்கொள்ள முடியாது. நிச்சயமாக தமிழக அரசு தான் காரணம், அதுவும் காவல்துறைக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய முதல்வர் தான் காரணம். ஏன்னா வந்து நம்ம அப்பான்னு வந்து டிவியில் மட்டும் சொல்லிக்கிட்டா பத்தாது, அதுக்கான உண்மையான அப்பாவாக இருக்கணும். ஒரு அப்பா எப்படி கண்டிப்பாக இருப்பாரோ அப்படி இருக்கணும், டிவி அப்பாவாக இருக்கக்கூடாது. டிவி அப்பாவாக இருக்கிறது தான் நிறைய அந்த சீரியல்லாம் வராங்க. ஆமாம், அந்த அப்பாவில் நிறைய பார்த்துட்டுமே நமக்கு இன்னொரு சீரியல் அப்பா தேவையில்லை, சீரியஸான அப்பா தேவை. இவ்வளோ தான் நம்ம சொல்கிறோம். ஓகே சார். அடுத்ததாக மயிலாடுதுறையிலிருந்து ஜமிலா முகமது கேட்டிருக்காங்க, கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் திராவிட இயக்கமும் சமூக நீதியும் என்ற PhD ஆய்வறிக்கையை 12 கோடி செலவில் நிறுவியிருக்கிறாரே மாப்பிள்ளை சபரீசன். கேம்பிரிட்ஜ் இதில் யூகேல இருக்கிறதுல திராவிட இயக்கமும் சமூக நீதியும் அப்படின்னு ஒரு சேர் அப்படின்னு சொல்லுவாங்க. சேர்னா ஒரு இருக்கை அப்படின்னு சொல்கிறது வழக்கமாக தமிழுக்காக ஒரு இருக்கைனா, அந்த மாதிரி இந்த சப்ஜெக்டில் திராவிட இயக்கமும் சமூக நீதியும் அப்படின்னு ஒரு இருக்கை. அது கிட்டத்தட்ட 10-12 கோடி ரூபா செலவில் பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறம் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை 300,000 பவுண்டு கொடுக்குறேன்னு இருக்காரு. அப்போ அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 3-4 கோடி ரூபா ஒரு மறுபடியும் தொடர்ந்து இது பண்ணுறதுக்காக. நமக்கு என்ன புரியலன்னா, சரி ரைட்டு, ஏதோ ஒன்று அங்கே கொண்டு போய் திராவிட இயக்கமும் சமூக நீதியும்னு சொல்கிறாங்க. எதை வச்சு எதை சமூக நீதின்னு சொல்கிறாங்க? திராவிட இயக்கம்னா திராவிட இயக்கம் நம்ம யோசனை பண்ணுறோம், அப்பா வந்து பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கலாம், சரிங்களா, வளர்த்த பொண்ணை அப்புறம் பெத்த பொண்ணோட வந்து அப்பா வந்து உறவு வச்சுக்கலாம். ஒருத்தர் சொல்லிட்டு போனார், தப்பே இல்லை, அம்மாவோடையும்
தன்னை பெற்ற அம்மாவோடையும் உறவு வச்சுக்கலாம், தான் பெற்ற மகளோடையும்னு. இன்னொருத்தர் அவர் சிஷ்யர் வந்து ஒரு கதையை எழுதினார், நம்ம நிறைய பேசியிருக்கோம். வான்கோழி வாழ தெரியாதெல்லாம் கதையை எழுதினார். அப்பா வந்து மகளோட உடல் உறவு கொள்கிறாருன்னு. இப்போ உள்ள அப்பா வந்து அவரே வந்து கடையெல்லாம் திறந்து வச்சு எல்லாரையும் குடிக்க வச்சுவிட்டு அவர் வந்து இந்த பக்கம் வந்து ஒரு அப்பாவாக கேட்டுக்கொள்கிறேன், யாரும் போதை பக்கம் திரும்பாதீங்க, போதையின் பாதையில் போகாதீங்க அப்படின்னு நம்ம சொன்ன மாதிரி சீரியல் அப்பாவாக இருக்கிறார். ஸோ இதுதான் அந்த சமூக நீதி. எனக்கு ஒன்று தான் இதில் என்னென்னா, இது ஒரு இருக்கை அப்படின்னா இங்கிலீஷில் வந்து சேர்னு சொல்லுவாங்க. பொருத்தமாக தான் இருக்குது இவங்க சொன்னான்னு. இன்ஃபேக்ட் அவரை சபரீசன் வந்து அப்படி போய் அங்கே போய் இதை வந்து நிகழ்த்தும் பொழுது நம்ம திருமாவளவன் அண்ணனையும் கூட்டு போனோம். ஏன்னா ஒரு பிளாஸ்டிக் சேர் போட்டு உட்கார வச்சா தானே நம்ம திராவிட இயக்கம் எவ்வளோ தூரம் சமூக நீதி பண்ணியிருக்குன்றது அங்கே தெரிய வரும். அந்த சேர் வந்து 12 கோடி ரூபா சேராக வந்து பிளாஸ்டிக் சேரையும் அங்கே கொண்டு போய் அடையாளமாக வச்சுட்டா திராவிட இயக்கத்துடைய சமூக நீதி எந்த லட்சணத்தில் இருக்குன்னு தெரிஞ்சிரும்ல. இன்றைக்கி அந்த வடகாடு கோயில் இப்போது ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னால் வடகாடுன்னு ஒரு இடத்துல கோயிலில் வந்து பட்டியலினத்தவர் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி சாதி பிரச்சனை அதிகமாகி கேட்டால் என்ன சொல்லிட்டாங்க, அது சாதி பிரச்சனை இல்லை, அது வந்து முன்விரோதம் காரணமாக 2 குரூப் அடிச்சுக்கிட்டாங்க. இப்போ திருமாவளவன் சீமான் எல்லாருமே சொல்கிறாங்க. இப்போ திருமாவளவன் போராட்டம் கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன், இது விஷயமாக தான் போராட்டம் பண்ணணுங்கிறார் அவர். சாதி ஒழிப்பு இந்த மாதிரி பொதுவான சமூக நீதி அப்படின்னு பொதுவான கொள்கையில் உள்ளது தான். எதுக்காக சொல்கிறேன்னால், நீங்கள் எங்கே சாதியை ஒழிச்சிங்க? ஈரோட்டில் ஆரம்பித்து நீங்கள் வந்து அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் வந்து சாதியை ஒழிக்கவே இல்லை. சாதி எங்கேயும் போகாமல் இங்கே தான் இன்னும் மேலுக்கு மேலே வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் வந்து சமூக நீதி என்ன சமூக நீதி பண்ணிட்டீங்க? கட்சியில் சமூக நீதி பண்ணீங்களா? ஆட்சியில் சமூக நீதி வச்சுருக்கீங்களா? நிர்வாகத்தில் மக்களிடையே வந்துருக்கீங்களா? எங்கே போனாலும் முதல்ல வந்து நீ என்ன ஜாதி நான் என்ன ஜாதின்றது தானே அதிகமாக இருக்குது. இப்போது 10 வருஷத்துக்கு முன்னாலேயோ 25 வருஷத்துக்கு முன்னாலேயோ இருந்ததை விட இப்போ சாதி பிரச்சனைகள் வந்து இன்னும் அதிகமாக இருக்குன்னா எங்கே நீங்கள் சமூக நீதி கொண்டு வந்தீங்க? இதுக்கு எதுக்கு 12 கோடி ரூபாய்க்கு கொண்டு போய் அங்கே கொண்டு போய் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில், ஏன்னா யாராவது ஒருத்தர் சும்மா இல்லாமல் இதெல்லாம் தான் சாதி இது தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லி அங்கே கொண்டு போய் கேம்பிரிட்ஜில் சொன்னோன்னா இன்னும் அங்கே மானம் கப்பல் ஏறும். ஏன்னா என்னதான் நீ இருந்தாலும் ஏதோ 10-12 கோடி ரூபா எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, ஒரு 10 கோடி ரூபா செலவு பண்ணி ஏதோ ஒரு திராவிடம்னு சொல்லி அங்கே கொண்டு போய் வச்சுருக்காங்க. அந்த பிளாஸ்டிக் இது சேரு கொண்டு போய் வச்சதுக்கு வாழ்த்துக்கள். நல்ல சேர் தானே சார்? அதான் சேர் கொண்டு போய் போட்டதுக்கு வாழ்த்துக்கள். சரி, பிளாஸ்டிக் சேராக இல்லாமல் பார்த்துங்க, அவ்வளோதான். ஓகே சார். அடுத்ததாக சிவகாசியிலேருந்து நடேசன் கேட்டிருக்காரு, பூகம்பத்தின் போது இந்தியா விரைந்து சென்ற துருக்கிக்கு உதவியது, ஆனால் இப்போது பாகிஸ்தானுக்கு நவீன ட்ரோன்களை அனுப்பி உதவுகிறதே துருக்கி. உண்டை வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணுற மாதிரி துருக்கி பண்ணிக்கிட்டு. பூகம்பம் வந்த போது இங்கேருந்து வந்து தற்காலிக மருத்துவமனைகள்லாம் நிறுவனத்துக்காக டாக்டர் நர்ஸெல்லாம் அனுப்பிச்சு அங்கங்கே வந்து இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்பதற்கும் இங்கிருந்து ஒரு பெரிய குழுவெல்லாம் அனுப்பிச்சு பண உதவி செஞ்செல்லாம் பண்ணோம். என்னன்றி கொண்டாருக்கும் உயிர் கொண்டா உயிரில்லை செயலன்றி கொண்ட மாதிரி இருக்குது. எப்படி திருவள்ளுவர் எழுதினாரோ அதே சமயத்தில் நம்மளும் வந்து கற்றுக்க வேண்டியது வந்து பாத்திரமறிந்து பிச்சையிடு. நீ பிச்சை போடுவதாக இருந்தாலும் சரி, தான தர்மம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அந்த பக்கம் அவன் யார் என்னன்னு பார்த்து போடு. இது வந்து இந்தியாவிற்கு ஒரு பாடம், மோடி அரசுக்கு ஒரு பாடம். அதாவது சர்வதேசத்தில் வந்து எல்லா நாடுகளுடையும் குறிப்பாக இஸ்லாமிய நாடுகளுடன் நம்ம வந்து நல்ல உறவில் இருக்கிறது இந்தியாவில் வந்து ஒரு அமைதியான சூழ்நிலையை உண்டாக்கும்னு ஒரு அந்த எதிர்பார்ப்பில் தவறில்லை. ஆனால் நன்றி கெட்டவர்கள் வந்து என்றுமே குணம் மாற மாட்டார்கள் அப்படின்றத மனசில் வச்சுக்கணும். அதை மீறி இப்படி எடுத்துப்போமே, அவன் புத்தியை காமிச்சிட்டான், நம்ம வந்து நமக்கான பெருந்தன்மையோடு நம்ம வந்து உதவி பண்ணோம். அதை தாண்டி ஆனால் ஒரு காலத்தில் பாகிஸ்தான் வந்து நம்முடன் போர் புரியும் போது உலகில் வந்து ஒரு 10 நாடுகளுக்கு மேலே வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவாக குரல் கொடுப்பார்கள். இப்போ வந்து துருக்கியும் சீனாவையும் தவிர வேறு யாருமே குரல் கொடுக்கல. துருக்கியை முதல்ல ஆயுதங்களை அனுப்பிச்சிட்டாங்க, அப்புறம் கேட்டால் இல்லை ஃபியூவல் மட்டும்தான் அனுப்பிச்சோம், நாங்கள் அனுப்பலைன்னு ஏதோ போய் சொல்கிறான், போகிறான், மாற்றி பேசுகிறான். ரைட்டு, பயம் வருது, அனுப்பிச்சிருக்க கூடாதுன்னு மொத்தம் அந்த குறுகுறுப்பு தெரியுது. நாம் இனிமேல் உதவி பண்ணும் பொழுது கூட அப்போ வந்து நம்ம என்ன செய்யணும், மோடி அரசு வந்து இதை ஒரு பாடமாக ஏற்று ஒரு நாட்டுக்கு நீங்கள் உதவி பண்ணீங்க, கொரோனாவாக இருக்கட்டும் இல்லை வேறு வேக்சினேஷன் ஆகட்டும் இல்லை எந்த விதமான ஒரு பேரிடரில் அவனோட அக்ரிமெண்ட் போட்டுக்கணும். உனக்கு நான் உதவி செய்கிறேன்,
ஆனால் எந்த காலத்திலையும் இந்தியாவுக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ எதிராக செயல்படக்கூடாது. இந்தியாவுக்கு யார் யாரெல்லாம் பகைவர்களோ, பேர் சொல்ல வேணாம், பாகிஸ்தான் சொல்ல வேணாம், பகைவர்களோ அவர்களுக்கு உதவி செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு சும்மா வாங்கி அந்த எழுத்து பிரகாரம் அவன் நடக்கிறானான்னு இவ்வளோ அயோக்கியத்தனம் பண்ணுறவன் அது மட்டும் ஒழுங்காக இருக்க போகிறான் அது தெரியுது நமக்கு. பட் அட்லீஸ்ட் வந்து அந்த மாதிரி வரும்போது ஒரு சர்வதேச நீதிமன்றத்தில் கொண்டு போய் போட்டு அந்த பிரதமரையோ அந்த நாட்டின் ஒரு பிரதிநிதியோ கொண்டு வந்து நிற்க வச்சு குறைந்தபட்சம் அவமானப்படுத்தலாம். உலகத்துக்கு வந்து இவங்க ஒரு நன்றி கேட்ட துரோகி அப்படின்னு அடையாளம் காட்டலாம். இதை வந்து மோடி அரசு வந்து ஒரு பாடமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. அடுத்ததாக எண்ணூர்ல இருந்து மீனாட்சி சுந்தரம் கேட்கிறாரு, துரைமுருகன் இப்படி ஓரம் கட்டுப்பட்டு விட்டாரே, திமுகவில் என்ன நடக்கிறது? போன வாரமே பேசணும், அது இன்னும் வலுவடைஞ்சு வருது. அவருக்கு வந்து அது இப்போ மாற்றி போட்டாங்க, அவரை சட்ட அமைச்சராக ஒன்றும் பெரிய இது இல்லாத சத்தில்லாத அமைச்சர் அது போட்டாங்க. சத்தில்லாத அமைச்சரா இல்லை சட்டங்களின் ஓட்டைகளை தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அமைச்சர் பதவியாக கொடுத்துருக்காங்களா? இல்லை இல்லை, சட்டங்கள்லாம் ஓட்டையெல்லாம் தெரிஞ்செல்லாம் என்ன பண்ணுறது, இடி வரும்போது சட்ட அமைச்சராக இருந்த என்ன அதனால் என்ன ஆகிட போகுது, அது ஒன்றும் பெருசாக இல்லை. கனிம வளத்தில் வந்து என்னெல்லாம் வந்து என்கொயரி வரும்பொழுது இல்லைங்க, சிம்பிள், வலுவான அமைச்சர், பொதுச் செயலாளர், மூத்த தலைவர், உண்மையை சொல்லப்போனால் ஸ்டாலினுக்கு அடுத்தபடியான தலைவர்னு சொல்லக்கூடியது. ஒரு துணை முதல்வர் வந்துட்டார், நடுவில் குடும்பத்திலேருந்து வாரிசு, அது இல்லாமல் பார்த்தால் அவர் மூத்த தலைவர். அப்படி இருக்கும்பொழுது அவருக்கு ஒரு கைது வரலாம். செந்தில் பாலாஜிக்கு வந்தது இப்போ 2 வழக்கு, இவர் துரைமுருகன் பேரில் உள்ள அந்த கனிம வள வழக்கு வந்து விடுதலையானதை ரத்து பண்ணி எடுத்திருக்காங்க. திடீர்னு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னால், ஏன்னா நிறைய ஆவணங்கள் கதிரானந்துக்கிட்டேருந்து அவர்கிட்டேருந்து எடுத்து சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட எடுத்திருக்காங்க. ஒரு கைது அப்படின்னு சொல்லி வந்தால் கனிம வளம்ங்கிறது ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இது. அதை சட்ட அமைச்சர்னால் கொஞ்சம் டம்மி, எப்போவுமே கொஞ்சம் டம்மி ஆக்கி அப்படி மெதுவாக கழட்டி விடுறது அப்படிங்கிறது ஒரு டாக்டிக்ஸ், அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. அந்த மாதிரி இப்போது நான் கூட வேறு ஒரு நிகழ்வில் பேசினேன், பொதுச் செயலாளர் பதவியிலேருந்தும் அவரை மெதுவாக ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி திமுகவில் ஒரு அழுத்தம் இருக்குது. ஆனால் அதுக்கு வந்து துணை பொதுச் செயலாளர்னு திருச்சி சிவாவை போட்டாங்க பொன்முடி எடுத்த இடத்துல. அப்போ வந்து போட்டால் துணை பொதுச் செயலாளரில் குடும்பத்துலேருந்தே கனிமொழி இருக்காங்க. என்ன அங்கே பிரச்சனைன்னா, துணை பொதுச் செயலாளருக்கே வந்து திருச்சி சிவாவை போடுற சமயத்தில் ஜெகத் ரட்சகன் கேட்டாராம், ஏவாவேலு கேட்டாராம், பொன் முத்துராமலிங்கம் முன்னாள் அமைச்சர் அவரும் சீனியர் அவரும் கேட்டிருக்காரு. அவளை தாண்டி திருச்சி சிவாவுக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா அங்கே திருச்சியில் பேலன்ஸ் பண்ணணும். ஏற்கனவே அங்கே KNR ஒரு குரூப்பு, அன்பில் மகேஷ் ஒரு குரூப்பு. சமீபத்தில் கூட முதல்வர் பேசியிருக்காரு, மிகச்சிறப்பாக செயல்படுகிறார் அமைச்சர் KNR. யார் நம்ம பேசியிருக்கோம், மாப்பிள்ளையை பார்த்துட்டு போங்கன்னு சொன்னதுக்கு எனக்கு பின்னால் 40 MLA இருக்காங்க தலைவராக ஞாபகம் வச்சுங்கன்னு சொன்னார். அவர் KNR மிகச்சிறப்பாக இப்போ தான் அந்த ஊரக வளர்ச்சித்துறையில் அவர் வீட்டிலலாம் வந்து அது சம்மந்தமான விஷயத்தில் வந்து அவர் தம்பி எல்லாரையும் ரைடு விட்டு எல்லாம் பண்ணாங்க. மிக சிறப்பாக நிறைய ரெய்டு வந்தால் தான் திமுகவில் வந்து சிறப்பாக செயல்படுவதாக அர்த்தம். செந்தில் பாலாஜி சிறப்பாக செயல்பட்டார், பொன்முடி செயல்பட்டார், KNR செயல்பட்டார் போல இருக்குது. அது சொல்லும்போது அன்பில் மகேஷ் கோச்சுக்கு போகிற பாருங்க, முதல்வருடைய நிலை எவ்வளோ பெரிதாகும் பாருங்க. தம்பி அன்பில் மகேஷும் அவருடைய துறையில் மிக சிறப்பாக செயல்படுகிறார். இங்கிட்ட ஒரு குத்து இங்கிட்ட ஒரு குத்து. ஆமாம், 2 பக்கமும் ஏதாவது பிரச்சனை வந்துட போதுன்னு. திருச்சி சிவாவுக்கு புதுசாக இப்போ தான் பதவி கொடுத்துருக்காங்க. அதனால் இப்போ 3 பேரையும் வந்து ஒரே சமயத்தில் தாளாட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கார். இது வந்து எல்லா மாவட்டத்துங்களையும் இருக்குது. இப்போ பொதுச் செயலாளராக வந்து துரைமுருகனை எடுத்துட்டு போடணும் போது கிச்சன் கேபினெட்லேருந்து வந்து நம்ம தம்பியே போட்டுடலாம் சின்னவரை அப்படின்னு ஒரு அழுத்தம் வருது. இங்கே அழுத்தம் வந்தால் அவர் ஸ்டாலினுக்கு என்ன அது பிரச்சனை, தேர்தலுக்கு முன்னால் அப்படி பண்ணோம்னா அது ரொம்ப விமர்சனங்கள் அதிகமாகும். ரெண்டாவது அடுத்த கேள்வி அங்கே என்ன வரும், இவ்வளோ வருஷமாக வந்து கனிமொழி இருக்காங்க, குடும்பத்தை கலைஞரின் மகள், அவங்களுக்கு கொடுக்காம இவருக்கு துணை முதல்வர் கொடுத்ததே இது, அது இன்னும் பொதுச் செயலாளர்னால் கிட்டத்தட்ட அவங்க குடும்பத்தோடையே முடிஞ்சு போச்சு. திமுகனாலே குடும்பம் தான் கட்சி, கட்சி தான் குடும்பம். கலைஞரே சொல்லியிருக்காரு, எனக்கு கட்சி தான் குடும்பம், குடும்பம் தான் கட்சின்னு. அவர் எந்த அர்த்தத்தில் சொன்னாரோ அப்போ மக்களுக்கு புரியல, அப்புறம் பின்னால் புரிஞ்சிருச்சுன்னு வைங்க. இது இப்போ வந்து இந்த பொதுச் செயலாளர் பதவிக்கு துரைமுருகனுடைய பதவிக்கு ஆபத்து வந்திருக்கிறது. இது வந்தவொடனே தான் அவர் அப்போலோவில் போய் பார்த்துக்கிட்டாரு, வந்துட்டார், டிஸ்சார்ஜ் ஆகி வந்துட்டார், வயதானவர், உடல்நல கோளாறுல கூட போயிருக்கலாம். ஆனால் பொதுச் செயலாளர் பதவிக்கு இப்போ வந்து கொஞ்சம் சிக்கல் வந்திருக்கிறது. முதல்வரை பொறுத்தவரை ஸ்டாலின் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ ஒன்றும் அந்த தேர்தல் வரைக்கும் அதெல்லாம் ஒன்றும் வாயை திறக்காதீங்க,
இப்படியே ஓடட்டும். ம். இதை மீறி வந்து ஏதாவது இடி வந்து துரைமுருகன் பேரில் வந்து நடவடிக்கை எடுத்தால் அப்போ பார்த்துக்கலாம். இப்போ ஏன்னா சில சொல்லுவாங்க, வியாதியை விட வைத்தியம் கொடுமையாக இருக்க ஆகிடக்கூடாது. ம். இப்போ இதுக்கு அவர் வைத்தியம் பண்ணுறேன்னு சொல்லி போய் அதனால் இன்னும் அதிக பிரச்சனைகள் வந்துருச்சுன்னா இருக்கிறதில்ல. அவர் ஏற்கனவே தூக்கம் வரலன்னு சொன்னவர், அப்போ இன்னும் அதிகமாகிடும் அப்படின்றதுனால இந்த பொதுச் செயலாளர் துரைமுருகன் ஓரங்கட்டப்படுகிறார் என்பதில் சந்தேகமே இல்லை. இதுக்கப்புறம் துரைமுருகன் வந்து பழைய அளவுக்கு நிமிர்ந்து நிற்க முடியுமா என்றால் சந்தேகம்தான். ஏன்னா மெதுவாக வந்து கட்சி வந்து ஸ்டாலின் கையில், நம்ம ஏற்கனவே பேசணும், ஆமாம், ஸ்டாலின் கையிலிருந்து விலகி உதயநிதி கையில் வந்து வருது. அது கூட பார்த்தீங்கன்னா அந்த விளையாட்டு மானியத்தை அன்றைக்கி அவர் வரல சட்டசபைக்கு. யார்? உதயநிதி உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆமாம். அப்புறம் வந்து முதல்வர் தான் படித்தார் அந்த மானிய கோரிக்கையை. 3ஆம் தேதி அன்றைக்கி காலையில் மாவட்ட செயலாளரில் இவர் வந்து தேர்தல் ஒருங்கிணைப்பாளர் குழுவில் ஒருத்தராக இருக்கார். யார்? உதயநிதி. ஆனால் வரல அவர். கேட்டால் முதல்ல நாகர்கோவில் கல்யாணம் போயிட்டு வந்தார். அங்கே ஒரு நிர்வாகி, ஸ்டாலின் ஒரு நிர்வாகி, மீனவர் அணி நிர்வாகி வீட்டு கல்யாணம். ஆனால் அதே கல்யாணத்துக்கு போன கீதா ஜீவன், மனோ தங்கராஜ், ஆர்எஸ் பாரதி 80 வயசாக போகுது, 80 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், அவர், இவங்களாம் வந்துட்டாங்க. உதயநிதி சாருக்கு உடம்பு முடியல, வரல. மத்தியானம் வந்து முதல்வருக்கு பாராட்டு விழா, அதுக்கும் வரல. அதுக்கப்புறம் அந்த பாரதிதாசன், அந்த பாவலர் பாரதிதாசன் விழான்னு சொல்லி ஒரு 5 நாள் கொண்டாடினாங்க. இறுதி நாள் அன்னைக்கு முதல்வர் துணை முதல்வர் இடத்துல துணை முதல்வர் வரல. இப்போ என்னமோ அங்கே உள்ளுக்குள்ள பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. இது இந்த பொது செயலாளர் பதவியை சுற்றித்தான் இந்த பிரச்சனை என்பது நமக்கு கிடைத்த தகவல். பார்க்கலாம். ஓகே சார், இந்த பொது செயலாளர் பதவி யாருக்கு போகுதுன்னு. ஓகே, அடுத்ததாக ஸ்ரீரங்கத்திலிருந்து மைத்திலி ராகவன் கேட்டிருக்காங்க. +2 தேர்வில் முதல் முயற்சியிலேயே கோவையில் 70 வயது மூதாட்டி வீட்டிலிருந்தே படித்து பாஸ் செய்துள்ளார். ஆமாம், அந்த அம்மா பேர் ராணி, அம்மா பேர். 70 வயசு, கோச்சிங் சென்டர் எதுவும் போல், வீட்டிலேருந்தே ஃபஸ்ட்டு டைமு தானே படித்து மார்க் வாங்கி பாஸ் பண்ணிட்டாங்க. கேட்டால் வந்து நான் இயற்கை மருத்துவம் யோகாவில் வந்து மேல் படிப்பு 70 வயசு. பாராட்ட வேண்டியது. அதாவது இந்த விடாமுயற்சின்னா, பள்ளிக்கூடத்துக்கு போனவங்க எல்லாமே ஒழுங்காக போக மாட்டேங்கிறாங்க, போனாலும் பாஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, எவ்வளோலாம் சொல்லி கொடுத்து இலவசமாக கொடுத்து. 70 வயசில் வந்து அவங்களுக்கு இனிமேல் இது படித்து ஒன்றும் ஆக போகிறது இல்லை. ஆனாலும் அந்த ஆர்வம், அந்த 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 நம்ம செய்யணும் அப்படிங்கிறதுக்கு 70 வயசில் அவங்க வந்து படித்து பாஸ் பண்ணியிருக்காங்க. உடனே நீங்கள் அடுத்தது கேட்பீங்க, இந்த 70 வயசு இருக்கிறவங்களாம் வந்து இதே மாதிரி அவங்களுக்குலாம் முதியோர் கல்வி கொடுத்தா சீட்டு பார்த்து படிக்கும்போது கரெக்டாக படிப்பாங்களே, தப்பாக படிக்காமல் இருப்பாங்களேன்னு கேட்பீங்க. அந்த மாதிரி முதியோர் பள்ளி அப்படிலாம் இல்லை. அந்த அம்மாவுக்கு ஒரு ஆர்வம் இருந்தது, அவங்க படித்தாங்க. அதுக்காக அந்த 70 வயதில் இருக்கிற எல்லாரையும் நம்ம வந்து அதே மாதிரி எதிர்பார்க்கறது நியாயம் இல்லை. அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. அதுக்கு மேலே பேசக்கூடாது. சரிங்க சார், ஓகே. அடுத்த கேள்வி பெரம்பூர்லேருந்து மாதவதாஸ் கேட்டிருக்காரு. கல்வி கடன், விவசாய கடனை ரத்து செய்ய கோரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 20 மே அன்று ஒன்றிய அரசுக்கு எதிராக பொது வேலை நிறுத்தம் அறிவித்திருக்கிறதே. இது ஒரு காமெடி கட்சிங்க. அது சார் கம்யூனிஸ்ட் கட்சி சார். அதெல்லாம் ஒரு காலத்தில் 25 கோடிக்கு விலை போனதுக்கப்புறம் அப்புறம் என்ன கம்யூனிஸ்ட் கட்சி? 15 கோடி 10 கோடினா வந்து திமுகவில் வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பெரிய போராட்டம்? ஐயா சொல்கிறீங்களா, எம்மா சொல்கிறீங்களா? எல்லாம் ரெண்டுமே ஒன்றும் பெரிய இல்லை. 15க்கு 10க்கு என்ன வித்தியாசமோ அதான் வித்தியாசம். வேற என்ன வித்தியாசம்? எதுக்காக சொல்கிறேன்னா, கல்வி கடன் வந்து திமுக தேர்தல் அறிக்கையில் இருந்துச்சு. ஆமாம். நகை கடன் எல்லாரும் போய் நகையெல்லாம் வந்து யாரெல்லாம் வாங்கிக்கலையோ போய் வாங்கிக்கிங்க. நம்ம துணை முதல்வர் சொன்னார். நம்ம வந்து ஒன்று துணை முதல்வர் சொன்னாரா? இன்றைய துணை முதல்வர் பண்ணாங்களா? 4 வருஷம் ஆச்சு, அதை பற்றி பேசுனாங்களா? இல்லை. விவசாய கடன் தாங்க. நீங்கள் நகை கடன் முக்கால்வாசி வந்து கிராம பகுதிகளில் வந்து விவசாய கடன் தான். விவசாயிகள் தான் அவசரத்துக்கு போய் அந்த நேரத்துக்கு வைப்பாங்க. ஆக இதெல்லாம் வந்து வாக்குறுதி கொடுத்தது திமுக. அந்த கூட்டணியில் இவங்க இருக்காங்க. ஒன்றிய அரசுக்கு எதிராக போராட்டமா 20ஆம் தேதி மே வந்து போராட்டம். இவங்க போராட்டம்னா 50 பேர் கூட வரமாட்டாங்க. இன்றைக்கி கம்யூனிஸ்ட் கட்சியில் வந்து 50 பேரே அவரு காலையில் அவங்கள கைது பண்ணி கொண்டு போய் திருமண மண்டபத்தில் போட்டு பிரியாணி வாங்கி கொடுத்து சாயந்தரம் அனுப்பணும். இவ்வளோதான் போராட்டம். இது எதுக்காகன்னா, வடிவேல் ஒரு படத்தை சொல்கிற மாதிரி காலை ஆடிக்கிட்டே இருக்கணும், நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிறத காமிக்கணும். இப்போ போராட்டம்னா எதுக்காவது தொழிலாளர் நலனுக்காக போராட்டம்னு சொன்னால் உடனே வந்து ஸ்டாலின் சார் என்ன நினைப்பார்? இந்த சாம்சுங் விஷயத்தை தான் நோண்டுறாங்களோ நமக்கு எதிராக அப்படின்னு. சரி, இந்த கல்வி கடன்னு சொல்லி பேசினா நம்ம வாக்குறுதி நிறைவேற்றலைன்னு சொல்லி காமிக்கிறாங்களே. ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்லிட்டா கல்வி கடனுக்கு ஒன்றிய அரசுக்கு என்ன இருக்குது? நகை கடன், விவசாய கடன்
இருக்குது, சம்மந்தமே இல்லைன்னு சொல்லலை. முதல்ல நீங்கள் இங்கெல்லாம் கேட்கணும், இதை தாண்டி இல்லை அங்கே போகணும். நீங்கள் வாக்குறுதி வேற கொடுத்து வச்சிருக்காங்க, வாக்குறுதி வேற கொடுத்து வச்சிருக்காங்க இவங்க. அதான் சொன்னேன், அவங்க வாக்குறுதி அவங்களுக்கு ஐயா வாக்குறுதி கொடுத்தீங்களே என்ன ஆச்சுன்னு 4 வருஷமாக கேட்காதவங்க ஒன்றிய அரசுக்கு எதிரில் போராட்டம்னு சும்மா அந்த காலாட்டத்துக்காக, அதாவது ஐயா நாங்கள் உங்கள் கூட்டணியில் இருக்கோம், ஒன்றிய அரசுக்கு எதிராக ஏதோ எங்களுக்கு வேறு ஒன்றும் வழி தெரியல, போராட்டம் பண்ணுறோம், எதாவது பார்த்து அப்போ கொடுத்தா மாதிரி ஏதாவது பார்த்து படியலங்க அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்காக. படியலங்கள் மகாராஜா. ஆமாம், மகாராஜாவை பார்த்து அவர்கள், அதாவது நம்ம வந்து அந்த வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது, கம்யூனிஸ்டுகள் வந்து அப்படி பிச்சை கேட்குற மாதிரி ஆயிடுச்சு. அப்படி அந்த நிலைமை நமக்கே மனசு வருத்தமாக இருக்குது அந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு. ஆனால் வந்து ஏறக்குறைய அந்த நிலைமை கொண்டு வந்துட்டாங்க. அதுதான் நிதர்சனமான நிலைமை. கடைசியாக திருப்போரூர்லேருந்து விஜயராகவன் கேட்டிருக்காரு, சமீபத்தில் தமிழகத்தில் நடந்த கருத்து கணிப்பில் தமிழக வெற்றி கழகம் 95லிருந்து 105 இடங்கள் பெறும் என்ற தகவல், இது சாத்தியமா? இந்த தகவல் ஒரு சர்வே ஒரு பத்திரிகையில் இன்னைக்கு காலையில் வந்திருக்கு. கொஞ்சம் அதிகப்படி, அதாவது நம்ம கருத்து தான் தெரிவிக்கிறோம், நம்ம ஒன்று இவங்க தான் ஆட்சிக்கு வரணும்னு நம்ம சொல்லவும் இல்லை, நம்ம சொல்கிறபடி தான் நடக்க போகுதுன்னு இல்லை, ரெண்டும் இல்லை. ஆனால் விஜய் வந்து 10% வாங்குவார், 15% வாங்குவார், 20 வரைக்கும் நிறைய பேர் கருத்து கணிப்பு சொல்கிறாங்க. இப்போ ஒரு கருத்து கணிப்பு எடுத்ததாகவும் ஏறக்குறைய 35% வந்து வாக்குகள் அவர் வாங்குவார் அவருடைய கட்சி அப்படின்னு சொல்லி ஒரு சர்வே. அந்த சர்வேயுடைய நம்பகத்தன்மையை பற்றி வெளியே இன்னும் தெரியவில்லை, இன்னைக்கு காலையில் தான் வந்த செய்தி. அது மட்டும் இல்லாமல் திமுக வந்து, அதாவது சீட்டு கணக்கில் பார்த்தா 95லேருந்து 105 சீட்டு வாங்குவார் விஜய். மிகப்பெரிய விஷயம். அப்படி வாங்கினார்னா முதல் தடவை வரும்போது. எம்ஜிஆர் ஆட்சியை பிடிச்சார், பட் எம்ஜிஆரையும் நம்ம பல விஷயங்களை சொல்லியிருக்கோம். அது எம்ஜிஆர் வந்து 20 வருஷமாக வந்து மறைமுகமாக திமுகவிலே இருந்து கொண்டு அரசியல்வாதியாக இருந்தார். இவர் இப்போ தானே வந்தார். ஆமாம், அதே மாதிரி திமுக வந்து 75-85 சீட்டு வரும், அதிமுக கூட்டணி வந்து 55-65 சீட்டு, நாம் தமிழர் 5லேருந்து 10 சீட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. பர்சன்டேஜில் வந்து 35, திமுக வந்து 30%, அதிமுக 27-28%, நாம் தமிழர் வந்து 4.5%, 8லேருந்து 4.5 குறைஞ்சிரும்னு சொல்கிறாங்க. அப்புறம் அது மற்ற இதர கட்சிகள்லாம் ஒரு 3% சொல்லி ஸ்டாலினை முதல்வராக வரணும்னு 18.6% சொல்கிறாங்க. விஜய் வந்து 39.4% வந்து விஜய் முதல்வராக வரணும். எடப்பாடியை 18.6ங்கிறாங்க. அண்ணாமலையே அண்ணாமலை இப்போ எங்கேருந்து வராருன்னு தெரியல, 4.7ன்னு சொல்கிறாங்க. மற்றவங்க ஏதோ ஒரு கணக்கு சொல்கிறாங்க. இது எப்படி பார்த்தாலும் அதே மாதிரி அந்த ஜாதி வாரியான வார்டுகளில் வந்து முக்குளத்தோர் வாக்கு வந்து அதிமுகவுக்கு அதிகமாகவும் அடுத்தபடி விஜய்க்கு வருன்றாங்க. வன்னியர் வாக்கு முதல்ல வந்து ராமதாஸை பற்றி சொல்லலை, அதாவது பாமகவை பற்றி சொல்லலை, விஜய்க்கு தான் 39.5% வரும், அதிமுகவுக்கு 36%. ஏன்னா அவங்க தான் அந்த 10.5 உள் ஒதுக்கீடு கொண்டாங்க. வெள்ளாள கவுண்டர் ஓட்டு வந்து அதிமுகவுக்கு 35%, அது கொங்கு பகுதி அவங்களுது. விஜய்க்கு அதே 35% வரும்னு சொல்கிறாங்க கொங்கு மண்டலத்தில். திமுகவுக்கு 70%, இப்படி ஒரு கணக்கு சொல்கிறாங்க. சிறுபான்மையினர் ஓட்டு திமுகவுக்கு அதிகமாக வருங்கிற மாதிரி ஒரு இதுதான் வந்து சொல்லப்படுற தகவல். இந்த தகவலுடைய அந்த சர்வேயுடைய நம்பகத்தன்மை அது எவ்வளவு, அதாவது எவ்வளோ பேரை வந்து சர்வே எடுத்தாங்க, 200 பேர் எடுத்தாலும் சர்வே தான், 2 லட்சம் பேர் எடுத்தாலும் சர்வே தான், 20 பேர் எடுத்தாலும் சர்வே தான். அது மாதிரி வரக்கூடிய ஒரு விஷயத்தில் வந்து இது வந்து எவ்வளோ தூரம் நம்ப முடியும்னு தெரியல, கொஞ்சம் அதிகப்படியாக தெரியுது இவ்வளவு. ஆனால் என்னன்னால் அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்தால் வந்து ஏதோ திமுகவுக்கு டஃப் கொடுத்துடலாம் அப்படின்னு நினைச்சது வந்து அது அப்படி ஒன்றும் இல்லை. ஏன்னா பாமக என்ன பண்ண போகுது, நேற்று சித்திரை முடிஞ்சிருக்கு. ஆமாம், அவர் ராமதாஸ் பெரியவர் வந்து நான் என்ன முடிவு எடுக்கிறேனோ அதுதான் கூட்டணின்னு ஒரு வார்த்தையை விட்டுருக்காரு. ஆமாம், வேறு யாராக இருந்தால் கடலில் தூக்கி போட்டுருவேன். ஆமாம், கடலில் தூக்கி போட்டுருவேன்லாம் சொல்லியிருக்காரு. அவர் சின்னவர் வந்து அன்புமணி வந்து அவர் வேறு ஏதோ நான் சிங்கப்பூரை தமிழ்நாட்டை சிங்கப்பூராக மாற்றுவேன் அப்படிங்கிறாரு. ஏற்கனவே சென்னையை வந்து சிங்கப்பூராக மாற்றுவேன்னு சொன்னவர் தான் இப்போ முதல்வராக இருக்கார். சென்னை சிங்கப்பூர் மாதிரி மாற்றுவேன்னு சொன்னாங்க. என்ன மாற்றினாங்கன்னு தெரியல. சிங்கப்பூர்காரனுக்கு இப்படி வந்து வாழ்க்கையில் வந்து கெட்ட பேர் வரணுமான்னு தெரியல. யாரோ எல்லாரும் நான் சிங்கப்பூர் ஆகணும்னு சொல்கிறாங்க. இது இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த விஜய் வந்து முதல்வர் கேண்டிடேட்டில் அவருக்கு தான் வந்து ஸ்டாலினை விட எடப்பாடியாரை விட மற்றவர்களை விடன்றதை விட அவங்களுக்கு வந்து அதிகமான ஒரு முன்னிலையில் இருக்கிறார் என்பது ஆச்சரியமான விஷயம்.
அப்படி மட்டும் நடந்து விட்டால் என்ன, அதாவது நடக்கலாம் நடக்காமல் போகலாம், நடந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், டீகோட் பண்ணணும்னால் மக்கள் வந்து திமுக அதிமுக ரெண்டு இந்த திராவிட கட்சிகளை தாண்டி ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறார். சலிப்படைந்து விட்டார்களோ? சலிப்படைந்து விட்டார்கள். ஏன்னா வந்து விஜய் வந்து அவரும் ஒன்றும் பெரிய கொள்கையெல்லாம் ஒன்றும் பெருசாக அவர் ஒன்றும் கொள்கை இது வரைக்கும் சொன்னதாக தெரியல. அவர் வந்து கரைபடியாத கரங்களோடு நம்ம வந்து இதை நம்ம வந்து இந்த தேர்தலை சந்திக்கிறோம்னு தான் சொல்கிறாரு. ஏற்கனவே வந்து அங்கங்கே நிர்வாகிகளுக்கு வந்து அந்த போஸ்ட்டுக்கெலாம் வசூல் பண்ணுறாங்க அப்படின்னு பேச்சு வருது. ஸோ கரை வந்து நீங்கள் களத்துக்கு வரத்துக்கு முன்னாலேயே கரை வந்து வந்துருச்சு. அப்படிங்கும்போது கரைபடியாத கரங்களோடு வரேன்னு சொல்லுது, அது வழக்கமான வசனம் பேசுகிறார். ஆனால் இவ்வளவு அதிகமாக அவரால் வாக்கு சதவீதமோ இல்லை வந்து இடங்களோ வாங்க முடியும்னா, இதில் கவலையான ஒரு விஷயம் என்னென்னால், இது உண்மையாக இருந்தால் தொங்கு சட்டசபை வந்துவிடும். இந்த தொங்கு சட்டசபை வந்துடுச்சுன்னா அப்போ வந்து யார் வேணாலும் யார் கூட வேணாலும் சேரலான்னு வரும்பொழுது அங்கே அரசியல் தர்மங்கள் வந்து நிலை தடுமாறும், மீறப்படும். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா, யார் வந்தாலும் அது திராவிட கட்சியோ இந்த கட்சியோ அந்த கட்சியோ ஒரு உறுதியான ஒரு பெரும்பான்மையோடு வந்தால் தான் சரியாக இருக்கும். இல்லைன்னா கூட்டணி அரசு, அது மைனாரிட்டி அரசுன்னா என்றைக்குமே டேஞ்சர் தான். அது பலவீனமாக இருக்கும், மக்களுக்கு அது ஒரு பலனை தராது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்து. ஓகே சார், மக்களுடைய கேள்விகள்லாம் முடிஞ்சது. நீங்கள் வழக்கம் போல் சொல்லக்கூடிய இந்த காதோடு சொல்லிட்டீங்கன்னா மக்கள் அதுக்கு தான் ரொம்ப ஆவலாக உட்காந்துருப்பாங்க. இப்போ தான் ஒரு சப்ஜெக்ட், அந்த ஒரு கடைசியாக ஒரு சப்ஜெக்ட் பேசி முடித்தோம். அதை ஒட்டி தான் காதோடு. ஏற்கனவே மத்திய அரசுக்கு வந்து இந்த போரெல்லாம் ஒரு பக்கம், அது இப்போது ஒரு 15 நாளுக்குள்ளே வந்தது தானே. ஆமாம், போன மாதம் 22 23க்கு அப்புறம் வந்தது தானே. பொதுவாக இதை புதிதாக வந்தவர் வந்து, ஏன்னா எப்படி இருக்குன்னால், ரெண்டு திராவிட கட்சிகள் மூற்ற திராவிட கட்சிகள் மாறி மாறி பாஜக கூட்டணிங்கிறதெல்லாம் விடுங்க, இந்த பக்கம் காங்கிரஸ் கூட்டணி இருக்குது, அதெல்லாம் விடுங்க. ரெண்டு மூத்த திராவிட கட்சிகள் அது எப்படி இருக்குன்னா, இப்போ திடீர்னு வந்து புதுசாக வந்தவர் வந்து ஜெயிச்சுருவார், ஆட்சி அமைச்சிருவார் கிட்டத்தட்ட அப்படின்னு வரும்போது ஏதோ ஒரு பழமொழி வரும், காத்திருந்தவன் பொண்டாட்டியை நேற்று வந்து அடிச்சுட்டு போயிட்டான்னு. பாருங்க, திராவிடம்னு சொன்னோடனே உதாரணமும் மைண்ட் வந்து இந்த பொண்டாட்டியை தூக்கிட்டு போகிறது தான் வருது. அது திராவிடம்னு சொன்னாலே அந்த உதாரணம் ஓட்டிக்குது. நம்ம என்ன பண்ண முடியும், பழக்க தோஷத்தில் அப்படி வந்துடுது திராவிடம்னு பேசும்போது. என்னன்னால் விஜய் ஒரு ஒரு அளவுக்கு வந்து ஒரு மாற்று சக்தியாக உருவெடுக்கிறார் அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே அங்கே டெல்லியிலேருந்து இந்த போருக்கெலாம் முன்னாலேயே விஜயை வந்து இவரை, அவர் பேர் என்ன, பிரதமரை வந்து அவர் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி, அது சந்திக்கிறதுக்கு ஒரு காரணம் வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஏதோ ஒரு 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 ப்ராஜெக்ட் ஒன்று எடுத்துகிட்டு மக்களுக்காக நீங்கள் இது செய்யணும் அது செய்யணும்னு ஒரு அது விஷயமாக போய் சந்திக்கிறாருன்னா, சந்திக்கணும்னு அவரும் முடிவு பண்ணிட்டாரு. இவரும் வந்து இவங்க கேட்டு அவங்க ஒத்துக்கிட்டாலும் சரி, அவங்க சஜஸ்ட் பண்ணி இவங்க ஒத்துக்கிட்டாலும் சரி, அப்படின்னா அது காரணம் வந்து சும்மா ஏதோ ஒரு காரணம் வழக்கமாக வரும். இது சமீபத்தில் இந்த நிகழ்வு ஏற்படலாம்னு சொல்லும்போது, இந்த இப்போ நம்ம லாஸ்ட்டாக பேசணும் பாருங்கள், இந்த தகவல் அநேகமாக அதை இன்னும் துரிதப்படுத்தும் என்று தெரிகிறது. அதுக்கு காரணம் இன்றைக்கி இப்போது நான் இங்கே வரும்பொழுது எனக்கு ஒரு தகவல் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த போர் இதுக்காக வந்து இந்த போரில் நம்ம சைட்லேயும் வந்து கிட்டத்தட்ட 5 வீரர்கள் கொல்லப்பட்டதாக சொல்கிறாங்க. 5ங்கிறது ஒரு கால் கூட பின்னால் தெரிய வரும்போது காயமடைந்தவர்கள் இதெல்லாம் இருக்குது. இதுக்கெல்லாம் வரும்பொழுது இளையராஜா அவர்கள் கூட 1 மாத சம்பளம் கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னார். அந்த மாதிரி வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க. இப்படி வரும்பொழுது ஒரு நிவாரணம் கட்சி சார்பாக ஒரு 10 லட்சம் ரூபாய், என்ன இட போது இல்லை 1 கோடி ரூபான்னு வச்சுங்க, அதை ஒரிஜினல் இருக்கார் பார்த்துக்க மாட்டாரா, அதை வச்சு ஒரு 1 கோடி ரூபாய் எடுத்துகிட்டு போய் பிரதமரை பார்த்துட்டு அப்படியே அமித்ஷாவையும் பார்த்துட்டு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த வாய்ப்பு வரும்போது, இப்போ இன்றைக்கி காலையில் வந்த தகவலோடு இதை நீங்கள் வந்து லேசாக தொடர்பு படுத்தி பார்த்தால் எங்கேயோ என்னமோ ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு ஒரு 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 ஊகம் வந்து நம்மளால் செய்ய முடியுது. ஒரு கால் தொங்கு சட்டசபை வந்தால் விஜயன் அப்போ எப்படி வந்து எது எங்கே செட் ஆகும், ஏன்னா காதோடு சொன்னால் கூட வெளிப்படையாக சொல்ல வேண்டியிருக்கு, விஜய் வந்து திமுகவுடன் கூட்டணி சேர போகிறது இல்லை, முடிவு பாஜகவுடன் வந்து பாஜகவை எதிர்ப்பதாக காட்டிக்கொள்கிறார். அதே சமயத்தில் வந்து தேசியம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து
ஒரு தேசியத்தை ஒரு காரணமாக சொல்லி பாஜக இருக்கக்கூடிய அந்த அதிமுக அணியிலையோ ஒரு கூட்டணி அப்படின்னு வரும்போது வாங்குற சீட்டை பொறுத்து இருக்குது. உண்மையிலேயே அந்த இதில் வந்த மாதிரி 95 சீட்டு வாங்கிட்டாருன்னா அப்புறம் வந்து அவர் முதல்வர் துணை முதல்வர் தான் வேற கட்சி யாருதுன்னு வரும். இல்லை அப்படியே உல்டாவாக கூட வரலாம். இன்னைக்கு வந்த ஒரே ஒரு சர்வேயை மட்டும் வச்சு சொல்ல முடியாது. ஏற்கனவே வந்த தகவல் வந்து விஜய் வந்து பிரதமரை சந்திக்க இருக்கிறார் என்ற தகவல் இன்னைக்கு காலையில் வந்ததுனால இன்னும் கொஞ்சம் வலுப்பெறும் என்பது நமது யூகம். அது இதை காதோடு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இது முடிச்சுப்போம். அடுத்த வாரம் பார்ப்போம். ஓகே சார், நேர்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு பதில் நம்பிக்கிறோம். நன்றி சார், தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.